என் பேர் மணிமாறன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தேங்க்யூ டு முத்தண்ணா. இங்கே பேசுகிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நான் பல இடத்துல பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் காரணம் அவருடைய டைரெக்ஷன் தான். ஒரே ஒரு தடவை நான் ஒரு யூட்டர்ன் போட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை யூட்டர்ன் ஆகி நல்லபடியானதுக்கு முத்தண்ணா தான் காரணம், இந்த மதுரை தான் காரணம். ஸோ எப்போவுமே மதுரைக்கு வர்றது, முதல்ல நிறையா வந்துகிட்டு இருந்தேன், இப்போ நிறையா வர்றதில்லை. அது ஒரு குறையாகவே இருக்குது மனசில். பட் இன்றைக்கி வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட கலந்து பேசுகிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எஸ்பெஷலி டிஜிட்டலினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறதுல நான் அதை விட பெரிய மகிழ்ச்சியை அடைகிறேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டலினுடைய ஒரு கோல் அது என்னென்னு கேட்டிங்கன்னா, Tier 2, Tier 3 சிட்டிஸில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கு டிஜிட்டல் நாலேஜை எடுத்து செல்வது தான் வந்து ஒரு கோலாக இருக்குது. நான் டிஜிட்டலில் வந்து இருக்கேன், டிஜிட்டலில் நிறைய நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத பண்ணுறோம், இதில் தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் இதிலேருந்து நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்குறது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணேன். அப்போ எனக்கு அண்ணா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, டிஜிட்டலில் வாங்க, ஜாயின் பண்ணுங்கள், இது மூலியமாக நீங்கள் வந்து நிறைய மெசேஜஸ் கொடுக்கலான்னு. அது மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் இன்னும் நிறைய விரிவாக பேசுவார். எனக்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக நான் நிறைய பேசுவேன், 1 மணி நேரம் எனக்கு பத்தாது. ஸோ அதனால் மற்றதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு நான் விஷயத்துக்கு நேராக வந்துடுறேன். கேன் யூ ஓப்பன் த மார்க்கெட்டிங் பட்ஜெட்? ஓகே. ஸோ இங்கே அசோசியேஷன் பிரசிடென்ட்ஸ் இருக்கீங்க. ஆப்வியஸ்லி நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் 2 வகையாக இதை அட்ரெஸ் பண்ணணும். முதல்ல நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் மென்னாக நான் நினச்சிக்கிறேன். உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் அப்படின்றத பற்றி மனசில் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு அசோசியேஷனாக நீங்கள் எப்படி டிஜிட்டலை கொண்டு போய் உங்கள் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலான்றதை பற்றியும் நான் கவர் பண்ணுறேன். இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் மேன் இல்லையா? இந்த பிஸ்னஸ் மேனுக்கு எத்தனை கோடி டேர்ன் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் கோல் டேர்ன் ஓவர்? இத்தனை ரெவென்யூ பண்ணால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்லுங்களேன். சாத்தியப்படுற நம்பர் சொல்லுங்கள். வெரி குட் நம்பர். நான் 100 கோடி தான் இங்கே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது 100 கோடியா சார்? நான் மேத்ஸில் வீக்கு. 100 கோடிங்களா? ரைட். நம்ம என்ன காலகட்டத்தில் இருக்கோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு எடுத்தோடனே இந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஆர் இந்த ஒரே ஸ்லைடோட இந்த ப்ரெசன்டேஷனை நான் முடிச்சுட்டு போயிட்டேன்னா கூட இந்த இங்கே வந்ததுக்கான லாபத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள்ன்ற அர்த்தம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்லைடு போயிட்டு வரேன். தி யூனிகார்ன் ஸ்லைட்ஸ். இன்னைக்கு நான் 2 எவல்யூஷன் அண்ட் தென் யூனிகார்ன், எவல்யூஷன் அண்ட் தென் யூனிகார்ன். நான் இந்த ஸ்லைடை எல்லா ப்ரெசன்டேஷனையும் காட்டிடுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பில்கேட்ஸ் ஆனதுக்கு காரணம் பில்கேட்ஸின் அறிவுத்திறன் மட்டுமல்ல, அதுக்கு ஈகோசிஸ்டம்னு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பில்கேட்ஸ் பிறந்த காலத்தில் இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அதை பிடித்து அதை சரியாக செய்தார். அவ்வளோதான் விஷயம். பில்கேட்ஸ் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியில் பிறந்தவர் வந்து பில்கேட்ஸ் அப்படின்றதுனால பில்கேட்ஸ் பெரிய பணக்காரன் ஆகலை. அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது, அது இயற்கையாக நடந்திருக்கலாம், அது அவர் தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம், பை சான்ஸ் அவருக்கு நடந்திருக்கலாம். எப்படி நடந்திருந்தாலும் அதை அவர் கரெக்டாக பிடிச்சி அதில் மேலே வந்தார். அப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எங்கே இருக்கோன்னு புரிஞ்சுக்காம நம்ம எந்த செஷனுக்கு போய் என்ன கற்றுக்கிட்டாலும் நமக்கு அது நம்ம அந்த வெற்றியை நோக்கி போக முடியாது. அந்த 100 கோடியை நீங்கள் அடைய முடியாது. இன்றைக்கி எந்த காலகட்டத்தில் இருக்கோன்னு நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஸ்லைட்டை நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். அதாவது இந்த பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன், இந்த எவல்யூஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம், இன்றைக்கி எந்த காலகட்டத்தில் இருக்கோம், இப்போ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம போய் ஈஸியாக சேர்ந்துருவோம். அப்போது மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தீ, ஃபயர். மனுஷன் தீயை கண்டுபிடிச்சான், மனுஷனுடைய வாழ்வு முறை மாறிச்சு, சக்கரத்தை கண்டுபிடிச்சான். அதாவது எனக்கு பர்சனலாக பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்கரம் தான். இந்த உலகம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, இந்த கலாச்சார பரிமாற்றமானாலும் சரி, இந்த டெக்னாலஜி பரிமாற்றம், எந்த பரிமாற்றத்துக்கு காரணம் டிராவல். ஸோ இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் புள்ளி வந்துச்சு, அதுக்கப்புறம் டூல்ஸ் கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் வந்து ஸ்டீம் என்ஜின், அப்புறம் ஃப்ளைட்டு, அப்புறம் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான்.
இப்போ அடுத்தது இந்த பரிணாம வளர்ச்சியில் இன்னொன்று இருக்கணும். இன்னும் அந்த ஸ்லைடை யாரும் ரிலீஸ் பண்ணல. அது ஆக்சுவலி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஏஐ சேர்த்துக்கணும். இந்த பரிணாம வளர்ச்சியில் ஏஐ சேர்த்துக்கணும். ஏன் இந்த ஸ்லைடை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீயிலிருந்து சக்கரம் கண்டுபிடிக்கிறதுக்கு 10,000 to 30,000 வருஷம் கூட ஆயிருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் பெரிய டைம் எடுத்திருக்கும். இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம், இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம், இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம். ஆனால் இந்த வருஷங்கள் குறைஞ்சிட்டே வருது. இந்த ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சான் இல்லையா, இந்த ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சப்போ கூட இந்த உலகம் வந்து ஸ்பீடாக மாறல. ஃப்ளைட்டு கண்டுபிடிச்ச எவ்வளோ வருஷம் ஆச்சு? 120 வருஷம் ஆச்சு. 120 years it is taken. ஆனால் என்னைக்கு இணையம்னு ஒன்று வந்ததோ, அந்த இணையம் பரவலாக்கப்பட்டதோ, இணையம் டு ஏஐ, நம்ம வெறும் 25 வருஷம் 30 வருஷத்தில் வந்துட்டோம். 25-30 years பரவலாக்கப்பட்ட ஏஐ சொல்கிறேன் நான். சாரி, இது இணையம் சொல்கிறேன். இன்டர்நெட் பரவலாக்கப்பட்டதை கூட 30 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷத்தில் நம்ம ஏஐக்கு வந்துட்டோம். ஏஐக்கு வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். எல்லாமே ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி இந்த ஃபோன்லேருந்து, இந்த செங்கல் ஃபோன்லேருந்து என்றைக்கு நம்ம இந்த டச் ஸ்க்ரீனுக்கு வந்தோமோ, நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடாகிடுச்சு. டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விட்டோம். இன்றைக்கி நீங்கள் வேணும், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன், டிஜிட்டல் இஸ் அன் ஆப்ஷன் கூட நானே சொல்லியிருக்கேன் சில இடத்துல. நீங்கள் எடுக்கலாம், நோ ஆப்ஷன் அட் ஆல். ஏன்னால் அது வந்து நம்மளை எல்லாம் ஆட்கொண்டு விட்டது. இன்றைக்கி டிஜிட்டல் இல்லாமல் நம்ம இல்லை. சரி, இதுக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? யூனிகார்ன் அது இந்தியாவில் 8,500 கோடி வியாபாரம் செய்யக்கூடிய கம்பெனிகள் ஆர் கால்ட் யூனிகார்ன்ஸ். $1 billion கம்பெனி யூனிகார்ன் சொல்லி சொல்கிறோம். இந்த எல்லா யூனிகார்னுக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் காமன் விஷயம். அதாவது இது எல்லாமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இந்த ஒவ்வொரு பிஸ்னஸும் டிஃப்ரெண்ட். எப்படி டிஃப்ரெண்ட்னு கேளுங்களேன். லென்ஸ் கார்ட் கண் கண்ணாடி விற்கிறான், ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி பண்ணுறான், ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி பண்ணுறான், பிக் பாஸ்கெட் காய்கறி இதெல்லாம் டெலிவரி பண்ணுறான். இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் எடுத்துக்கோங்க. இந்த கம்பெனி 2 விஷயம் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கெல்லாம் வந்து பலதரப்பட்ட பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை, இந்த பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி இந்த பிஸ்னஸஸ்ல மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸஸ் டு நாட் ஓன் த ப்ராடக்ட். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய போத்தீஸ் RMKV அளவுக்கு கூட இவங்க கிட்ட இன்வென்ட்ரி இருக்காது. தே டோன்ட் ஸ்டாக் எனி இன்வென்ட்ரி. அவங்க கிட்ட கார், ஸ்விக்கி கிட்ட வந்து ஹோட்டல்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, ஊபர் கிட்ட கார் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் 8,500 கோடி வணிகம் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? இப்போ இந்த காலகட்டம் அதுதான். அந்த பில்கேட்ஸ் காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இதுதான் அந்த விஷயம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, there is no business. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரியில் போய் அந்த கம்பெனியில் எதுவுமே இல்லை, ஆர்டரே இல்லை அப்படின்னா கூட அந்த கம்பெனியினுடைய ஃபேக்ட்ரி இஸ் அன் அசெட், அந்த லேண்ட் இஸ் அன் அசெட், அந்த மெஷினரி இஸ் அன் அசெட். இந்த கம்பெனியில் ஒரே ஒரு விஷயத்தை உருவிட்டீங்கன்னா இந்த கம்பெனி இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். அப்படியே தவிடுக்கு கூட காசு இருக்கு. இட் வில் பர்ன் இன்டு ஆஷஸ். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டலால் கட்டமைக்கப்பட்டு டிஜிட்டலால் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, டிஜிட்டலால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ். இட் இஸ் டிஜிட்டல் அண்ட் நத்திங். ஸோ இப்போ திரும்பி அந்த ஸ்லைடுக்கு போயிடுவோம். கோ டு தட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் நம்பர்ஸ். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் நான் கொஞ்சம் இதை வந்து எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த டிஜிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர்டில் ஒரு நம்பர் எழுதி வச்சு இன்றைக்கி நம்ம சாதிக்க முடியும். நான் அதுக்கு தான் வரேன். அந்த பில்கேட்ஸ் எக்ஸாம்பிளில் ஒரு போர்டில் ஒரு நம்பர் எழுதி வச்சு உங்களால் சாதிக்க முடியும். அதுக்கான வழிவகை என்னன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது அப்படியே எக்ஸாக்டாக எடுத்துக்க முடியாது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு 100 கோடி வேணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. உங்கள் பிஸ்னஸில் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு, ஆவரேஜாக ஒரு ஆர்டர், ஆமாம், சராசரி விற்பனை நம்பர், ரைட், ஒரு தொகை இருக்கும். அதாவது
100 உங்ககிட்ட துணி இருக்கும், 10,000 ரூபாய்க்கு உங்ககிட்ட துணி இருக்கும், இடையில 5,000 ரூபான்றது தான் உங்களுடைய ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூன்னு ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய டார்கெட் ரெவென்யூ அங்க போட்டு உங்க ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ இங்க போட்டு இதை டிவைட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கிடைக்கும். கரெக்டா? உங்க டார்கெட் நம்பரை போட்டீங்க, இங்க ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ போட்டீங்க, இங்க வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்துருச்சுங்க. எத்தனை ஆர்டர் உங்களுக்கு வேணும்ன்ற வந்துருச்சு. இதுக்கப்புறமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்க பிசினஸ் உடைய கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். ஒரு கஸ்டமரை நான் கஸ்டமராக மாற்றுவதற்கு எனக்கு எவ்வளவு செலவாகிறது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு மார்க்கெட்டிங் காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த காஸ்ட்டை மட்டும் நீங்க கரெக்டா இந்த ஷீட்டை கரெக்டா டிரைவ் பண்ணிட்டு, ஒரு பிசினஸ்ல இந்த ஷீட்டை கரெக்டா ஒருத்தர் டிரைவ் பண்ணிட்டாருன்னா, அதுக்கப்புறம் அண்ணன் என்கிட்ட கேட்டார், இப்போ நவாஸ் அண்ணன் ஒரு கேள்வி கேட்டார், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவா இது எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டார். இவ்வளவுதான், இந்த ஒரு ஷீட் போதும் உங்களுக்கு. இதுதான் உங்கள் கனவு. இந்த கனவனுடைய உங்க கனவை எப்படி ஒரு கால்குலேஷனாக மாற்றுவது, ஹவு டு சேஞ்ச் யுவர் ட்ரீம் இன்டு பிராக்டிக்கல் கால்குலேஷன். அதுதான் இந்த பிராக்டிக்கல் கால்குலேஷன். இதை போட்டுட்டீங்கன்னா, இது ஏன் நான் காட்டுறேன், நான் ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட்டே கிடையாது, ஆனால் இந்த ஷீட் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 20,000 ஆர்டர், 2 லட்சம் ஆர்டர் வேணும். அட் திஸ் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ, எது 5,000 ரூபா ஆர்டர் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூல எனக்கு 2 லட்சம் ஆர்டர் வேணும். எனக்கு 2 லட்சம் ஆர்டர் வேணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒரு நல்ல மார்க்கெட்டர் கிட்ட, சேல்ஸ் பர்சன் கிட்ட இதை கொண்டு போய் இந்த ஷீட்டை கொடுத்து, இந்த பட்ஜெட்டை கொடுத்து ஒப்படைச்சிட்டிங்கன்னா, அவர் உங்க கம்பெனியை 100 கோடி கம்பெனியா மாத்திர முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போறோம். இன்னொரு 1 hour 30-40 minutesல நான் அதை உங்களுக்கு எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியான, இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேத்தமேட்டிக்ஸில் ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் ஈஸியாக போவோம். நம்ம ஊரில் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன்கு ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்மகிட்ட ஒரு வளம் இல்லை. அது என்ன வளம்னு கேட்டிங்கன்னா, we are not good marketers. நான் மார்க்கெட்டர்ன்றதுனால அந்த விஷயத்தை சொல்ல வரல. we are not good marketers, we are not good sales people. நம்மளுடைய பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அதாவது கல்ச்சுரலாகவே நீங்கள் நார்த் இந்தியா கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியாவில் கல்ச்சுரலாகவே நம்ம பொருளை போய் வெளியில் பேச மாட்டோன்னே நிறைய பேர் கிட்ட சொல்லியிருக்காங்க. சார், நான் நல்ல பொருள் வச்சுருக்கேன் சார், கஸ்டமர் தேடி வருவாங்க சார். தட் கான்செப்ட் இஸ் ஓவர், தட் கான்செப்ட் இஸ் டன். யாராவது இந்த ரூமில் என்கிட்ட சிறந்த ப்ராடக்ட் இருக்குது, என் கஸ்டமர் தேடி வருவாங்க அப்படின்னு நினச்சோம்னா, நாம் செய்யக்கூடிய முதல் தவறு அதுதான் இருக்கும். நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுல செய்யக்கூடிய முதல் தவறு அதுவாக தான் இருக்கும். we need customers. if we need to have customers, we need to do marketing. சரி, ஒரு பிஸ்னஸ் அளவு நம்ம யோசிக்கிறோமே, நம்ம ஒரு கண்ட்ரி அளவில் யோசிப்போம், ஒரு நாட்டு அளவில் யோசிப்போம். சைனா ஏன் இவ்வளோ பெரிய நாடாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். குயிக்லி, you don't have to remove it. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தொழில் நிலானி. என்ன செய்றீங்க? சீக்கிரமா என்னோட லைவ்க்கு வாங்க. Learn Chinese through தமிழ். இது எங்களோட 17வது வகுப்பாகும். இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன சீன மொழி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் பாருங்க. ஓகே, நான் இப்பொழுது சீனாவின் சன்வெளி என்னும் சந்தையில இருக்கிறேன். சுமார் 3 வருஷங்களுக்கு முன்பே இந்த சந்தையில உங்களுக்கு ஏற்கனவே ஒரு லைவ் கொடுக்கிறேன். என்ன ஞாபகத்தில் வைச்சு வீடியோ ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? வாட் வில் யூ டு ஃபர்ஸ்ட்? நம்ம ஜாலியா பேசுங்க, லைக் கொடுப்பீங்க. அப்புறம் சைனா பொண்ணு அழகா தமிழ் பேசுறாங்க. அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணுவீங்க? என்ன சார்? நம்ம சரி, ஒரு அட்வான்ஸ்டா போயிட்டீங்க, பரவாயில்ல. ஷேர் போட் பண்ணுவோமா? தமிழண்டான்னு போடுவோமா? ஒரு மாதிரி நமக்கு இந்த ரட்சகன் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க சார்? ரட்சகன் ஒரு படம் வந்துருக்கு. இப்போ இந்த ரூமில் எல்லாருமே பூமர்ஸ் தான். இந்த ரட்சகன் படத்தில் இந்த நாகார்ஜுனாக்கு அப்படியே இந்த நரம்பு புடைக்கும். நமக்கு இதை பார்த்தோம்னா நரம்பு புடைச்சிடும். ஷேர் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? சைனாக்காரனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கோம். அவன் என்ன பண்ணியிருக்கான்? நம்மளை வச்சு நம்ம ஊரில்
அவன் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறான். இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தமிழ் காதல் வந்து திருக்குறளை படித்து போய் மார்க்கெட்டிங், அதாவது திருக்குறளை படிச்சுட்டு வந்து இந்த பொண்ணு தமிழ் பேசலை. சைனாக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேய் நம்ம இவ்வளோ பொருளை தயாரிக்கிறோம், இந்தியாவில் கொண்டு போய் மார்க்கெட் பண்ணணும், ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்கிறான். அந்த ரிசர்ச் கம்பெனி என்ன மாதிரி ஒரு ஆள் வரான், வந்து இந்த இந்தியாவை பார்க்குறான். டேய் இந்த இந்தியா வந்து ரொம்ப வித்தியாசமான கண்ட்ரியாக இருக்குடா, இந்த ஊரில் நிறைய பாஷை பேசுகிறான், ஆனால் எல்லா ஊர்லேயும் ஹிந்தி பேசுகிறான், இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஹிந்தி தெரியாது போடான்றான். இவன் மட்டும் ஹிந்தி பேச மாட்டேன்றான். இவனுக்கு வந்து நீ ஹிந்தியில் பண்ண முடியாது, மற்ற ஊருக்கெல்லாம் ஹிந்தியில் பண்ணிவிடு, இந்த ஊருக்காரனுக்கு நீ தமிழில் தான் பண்ணணும். ஆனால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னா இவன் நிறையா படிச்சிருக்கான், இவனுக்கு வாங்கும் திறன் ஜாஸ்தியாக இருக்குது, வசதியாக இருக்கான் மற்ற ஸ்டேட்ஸை விட. அதே மாதிரி தமிழன் மலேசியாவில் இருக்கான், சிங்கப்பூரில் இருக்கான், ஸ்ரீலங்காவில் இருக்கான், யூகேல இருக்கான், உலகம் பூரா இருக்கான். ஸோ தமிழை பிடிச்சிட்டேன்னா நீ உலகம் பூரா உன் ப்ராடக்ட்டை கொண்டு போகிற அந்த பாப்புலேஷனுக்கு. அதனால் அது உடனே என்ன பண்ணுறான், அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்காரன் ஒரு 3 பொண்ணுங்களை பிடிச்சி தமிழ் கிளாஸ் எடுக்க வச்சு ஒரு கேமராவை கொடுத்து ஊரெல்லாம் போய் ப்ராடக்டை எடு, இந்த பொண்ணு இது மட்டும் பண்ணல, எப்படி டிராக்டரு, அந்த டிராக்டர் எப்படி உழுகிறது அப்படின்றது எல்லாம் இந்த பொண்ணு அங்கே போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தி பிரில்லியன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஹீஸ் அ மார்க்கெட்டிங். ஃபஸ்ட்டு அவன் பொருளை தயாரிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை, அந்த பொருளை எப்படி நீங்கள் கஸ்டமர் கையில் கொண்டு போய் சேர்த்துறீங்கன்றதுல தான் உங்களுக்கு ரெவென்யூ வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் டிஜிட்டலை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு வளர்ச்சியே ஜீரோக்கு போயிடுவோம். இப்போ நீங்கள் வந்து என்னோட கம்பெனி நல்லா தானே போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, என் கடைக்கு ஆள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் ஃபார்மசி போடுவார். யாராவது ஃபார்மசி போட்டிருந்தீங்கன்னா, ஃபார்மசி இருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க, அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஃபார்மசி போயிட்டுருக்கோம், பக்கத்தில் ஒருத்தர் ஃபார்மசி போட்டிருப்பாரு. ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 3 ஃபார்மசி போட்டிருப்பாரு. நம்ம ஒரே ஃபார்மசியில் இருந்திருப்போம். நம்ம ஃபார்மசியில் வியாபாரம் கூடி கூட இருக்கலாம், 5% 10% கூடி இருக்கலாம். ஆனால் அந்த பக்கத்து ஃபார்மசிக்காரன் உங்களுக்கு வர்ற 30% 5% ஆக்கியிருக்காரு. அவர் அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கான விஷயங்களை பண்ணியிருக்காருன்றது அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிற எவல்யூஷன், இதுதான் பேஸ்ன்னு எடுத்துக்குவோம். கெட் இன்டு தி டாபிக். ஓகே, இது வந்து நான் என்னுடைய தாரக மந்திரமாக ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைப்லைன் இஸ் லைஃப் லைன். பைப்லைன் இஸ் லைஃப் லைன் நான் சொல்கிறது. பைப்லைன்னா அதுதான் உங்களுடைய லைஃப் லைன். ஒரு பிஸ்னஸ்னுடைய லைஃப் லைன் என்னென்னா உங்களுடைய பைப்லைன். பைப்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன் இல்லையா, எத்தனை ஆர்டர் இருக்குன்னு கேட்டேன், எத்தனை ஆர்டர் வரணும்னு கேட்டேன் இல்லையா. உங்களுக்கு ஒரு 20,000 ஆர்டர் இருந்தால் நீங்கள் 100 கோடி கம்பெனி பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸில் கன்வர்ஷன் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? எத்தனை கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த ஃபோன் பண்ணதில் எத்தனை கஸ்டமர் வாங்குறாங்கன்றது தான் கன்வர்ஷன் ரேட். இந்த கன்வர்ஷன் ரேட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அதாவது 10% வச்சுக்கோம், 20,000 பேர் உங்கள் பொருளை வாங்கணும்னா எத்தனை கஸ்டமர் உங்களுக்கு வேணும், எத்தனை லீட் ஜென்ரேட் பண்ணணும், நீங்கள் 2 லட்சம் லீட் ஜென்ரேட் பண்ணணும். 10% பேர் வாங்குவாங்கன்னா 2 லட்சம் லீட் ஜென்ரேட் பண்ணணும். 2 லட்சம் லீட் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா 20,000 பேரை வாங்க வச்சிடலாம், 100 கோடியை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இந்த 2 லட்சம் பேர் தான் பைப்லைன்னு சொல்கிறது. உங்ககிட்ட 2 லட்சம் பேர் இருக்காங்களா, 2 லட்சம் லீடு வருதா? 2 லட்சம்ன்றது பெரிய நம்பர், நான் ஒரு சின்ன நம்பராக சொல்கிறேன். ஒரு 2,000 லீடு உங்களால் ஒரு வருஷத்துக்கு ஜென்ரேட் பண்ண முடியுதா? அப்போது 2,000 லீடு 3,000 லீடு ஒரு வருஷத்துக்கு ஜென்ரேட் பண்ணணும்னா ஒரு மாதத்துக்கு சராசரி 300 லீடு உங்களுக்கு வேணும். 300 லீடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ஹெல்த்தியாக இருக்குது. நான் வந்து உங்களுடைய ஆடிட்டரை பார்த்து உங்களை ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஒரு மார்க்கெட்டர்கிட்ட ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுவேன், இங்கே இருக்கிற எல்லா பிஸ்னஸும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நான் சொல்லிட முடியும். எனக்கு கேட்குற 2 நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். உங்ககிட்ட எவ்வளோ லீடு இருக்குது, பைப்லைனில் எவ்வளோ லீடு வச்சுருக்கீங்க, இது மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், உங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட முடியும். ஒரு பிஸ்னஸினுடைய ஹெல்த் எது முடிவு பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் யுவர் ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் ஹவு மெனி லீட்ஸ் யூ ஹேவ். இந்த லீட் ஜென்ரேஷன் பற்றியும் இந்த டிஜிட்டல் இதை பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் மாத்திரமல்ல, அது பிஸ்னஸ்னுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் வந்து துணி வியாபாரம் பண்ணுறார், நவாஸ் அண்ணன் வந்து துணி மேனுஃபேக்சரராக இருக்கார். இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து என்கிட்ட கேட்டார், மாறன் அடுத்தது என்ன என் பிஸ்னஸில் அப்படின்னு சொன்னேன். நான் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் அப்படின்னா. சின்ன ப்ராப்ளம் என்ன மாறன், துணி மடிக்கணும், டிஷர்ட் மடிக்கணும்,
லட்சக்கணக்கான டிஷர்ட் தயார் பண்ணுறோம், அது வந்து மடிக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஒரு 7-8 வருஷம் இருக்கும் அது. ஒரு கூகுளில் போய் தேடி பார்த்தேன், சைனாவிலேருந்து துணி மடிக்கிற மெஷினை பார்த்தேன். நான் சொன்னேன் சார், அண்ணே சார் இந்த டிஷர்ட் மடிக்கிற மெஷின் இருக்குது, இது ஒன்று வாங்கி போடுங்க, இது வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 10 மேன் பவர் குறையும்னு. அப்போ அவர் அது பெருசாக எடுத்துக்கல. இன்னைக்கு எனக்கே ஃபோன் பண்ணி அந்த டிஷர்ட் மடிக்கிற மெஷினை வாங்கிட்டேன் மாறேன் அப்படின்னாரு. இதை 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா, 10 பேருடைய சம்பளத்தை குறைச்சிருந்தாருன்னா, வருஷத்துக்கு எவ்வளோ பணத்தை அவர் சேவ் பண்ணியிருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு வருஷத்துக்கு 20 லட்ச ரூபான்னு போட்டிங்கன்னா 7 வருஷத்தில் 1.5 கோடி ரூபா அவர் வந்து சராசரியாக வந்து அவரால் சேவ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுவுமே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். சாதாரண விஷயங்கள்லையும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை டிஜிட்டலாக எப்படி மாற்றி செய்ய முடியும், நேரத்தை பணத்தை எப்படி மிச்சப்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. எனக்கு இன்னொரு பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். வேறு யாராவது பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். எனி அதர் பிஸ்னஸ்? சாரி, ஆட்டோமொபைல்ஸில் என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள்? ஸ்பேர் பார்ட்ஸ், ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல். நான் வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் அல்லாமல் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இன்றைக்கி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளவோ சாஃப்ட்வேர்ஸ் வந்துச்சு, எஸ்பெஷலி ஏஐயில். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து கேமராலேருந்து எடுத்து அந்த கேமராவே பார்த்து இது என்ன பார்ட்டுன்னு எடுத்துக்கும். இதில் நீங்கள் எங்கேயுமே கொண்டு போய் வைக்க வேண்டியதில்லை. இப்போ அந்த பார் கோடிங், கோடிங் அதையும் தாண்டி டெக்னாலஜி வரப்போகுது இப்போ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் யுவர் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். அந்த மனப்பான்மையிலிருந்தே நம்ம வெளியில் வரணும். முதல்ல எல்லா இடத்துலையும் டிஜிட்டலாக. உங்களுக்கு என்ன சார் இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குங்களா? அதுக்கு வந்து இன்றைக்கி ஏஐயில் எவ்வளோ டூல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஏஐ டூல்னு போட்டிங்கன்னா போதும். அவன் எல்லா எக்யூப்மெண்ட் இருந்து எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவான், எல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருவான். ஸோ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் இன்றைக்கி ஒரு டிஜிட்டலாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ சில பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது குரியர் சர்வீஸ், லாஜிஸ்டிக்ஸ், இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக டிஜிட்டலாக மாறிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அங்கே டிஜிட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மதுரை ஐஸ்கொயர் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி, நான் அவரோட ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்கொயர் டெக்னாலஜிஸில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு டூல் தயாரிச்சிருக்கோம். அந்த டூல் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இன்வாய்ஸஸ் வரும். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நிறைய இன்வாய்ஸஸ் வரும். இந்த இன்வாய்ஸஸ் எல்லாம் இமெயிலில் வரும். முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு இமெயிலையும் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஆர்டர் நம்பரையும் எடுத்து ஒன்னொன்னையும் ப்ராசஸ் பண்ணணும். இன்றைக்கி நாங்கள் அது பண்ணலை. அதுக்கு பதிலாக ஒரு டூல் கிரியேட் பண்ணி அந்த இமெயிலை அந்த டூல் படிக்குது, அந்த ஏஐ டூல் படித்து அதுவே எல்லா வேலையும் பண்ணி இவனுக்கு இத்தனை பணம் போகணும், இவனுக்கு இத்தனை பணம் போகணும், இவனுக்கு இத்தனை பணம் போகணுன்றது ஒரு டூல் அந்த வேலையை முடிச்சிருது. ஒரு சிங்கிள் டூல் ஒரு 7-8 பேர் பண்ணக்கூடிய வேலையை ஒரு சிங்கிள் டூல் பண்ணிடுது. இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ உங்கள் ஃபைனான்ஸ் டீமாக இருக்கட்டும் சரி, உங்கள் ஆப்ரேஷன்ஸ் டீமாக இருக்கட்டும் சரி, உங்கள் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, உங்கள் மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ், ரெவென்யூ க்ரோத்தை பற்றி பார்ப்போம். ஓகே, வாட் சேஞ்ச்ட் இன் 2 years? இது வேற ஒரு பர்பஸ்க்காக இந்த ஸ்லைட் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு கடவுள் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லுவேன் இந்த சாட் ஜிபிடியை. சாட் ஜிபிடி ஏன்றது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து இப்போ தான் நமக்கு அது கிடச்சிருக்கு நம்ம கையில். ஒரு கடவுள் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் வந்து லிங்க்டின்ல ஒரு கான்டென்ட் போட்டேன். அந்த கான்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஐ வந்து மார்பக புற்றுநோயை ஒரு டாக்டர் அண்ட் எக்ஸ்பர்ட் பேனல் கண்டுபிடிக்கிறத விட பெட்டராக ஏஐ கண்டுபிடிச்சு சொல்லிடுச்சு. மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுல ஏஐ இஸ் பெட்டர் தேன் மனிதன் இன்னைக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம். அது மாதிரி இது ஒரு கடவுள் பிறந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் கேரில் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் ஒருத்தருக்கு கேன்சர் வருமானு ஏஐனால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். இன்றைக்கி அந்த மாதிரி டெஸ்ட் வந்துருச்சு, ஏஐ அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் இது போயிடுச்சு. இது வந்து ஒரு சிம்பிளாக கம் டவுன். நாட் ரிக்வயர்ட். இது எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க? ஏஐ எவ்வளோ பேர், சாட் ஜிபிடி எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க? ஓகே, நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, சந்தோஷமான விஷயம். யார்கிட்ட இல்லையோ அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு டைம் இருக்காதுன்னு பண்ணணுமா? சாட் ஜிபிடியே பண்ணணுமா? பண்ணலாமா? லைவாக பண்ணலாமா? ஓகே,
டைம் ஆகிடும். அதனால தான் நான் ரொம்ப ஸ்பீடாக போகிறேன். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோவாக நிறைய விஷயங்கள் பேச, பட் இருந்தாலும் இட்ஸ் ஃபைன். கோ டு ப்ரௌசர், ஓப்பன் மை ChatGPT. எனக்கு யாரோ ஒரு பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரே ஒரு பிஸ்னஸ் எக்ஸாம்பிள். சாரி, வில்லா சேல்ஸ். சூப்பர் பிஸ்னஸ் சார். வில்லாஸ் பண்ணுறீங்க சார் ஒரு வருஷத்துக்கு 20 வில்லாஸ் பண்ணுறீங்க. யூ பில்ட் அண்ட் யூ செல். நீங்கள் பில்ட் பண்ணி செல் பண்ணுறீங்க. ஓகே. கம்பெனி பேர் சார்? அன்பர்கள் அவர்களை கவரும் வழியில் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் தரவும். Why? No, actually. You can stop it. That's okay. You have to touch upon ICP, right? Can you copy paste it? சரி, அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சார். ICP இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஐடியல் கஸ்டமர் பர்சோனா. இன்னும் உங்களுடைய பிஸ்னஸ்னுடைய, நான் முதல்ல சொன்னீங்களா பைப்லைன் இஸ் லைஃப் லைன்னு சொன்னீங்களா, இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய சேல்ஸ் மேனேஜர் உங்களுடைய ஐடியல் கஸ்டமர் பர்சோனா. இந்த ஐடியல் கஸ்டமர் பர்சோனா அப்படின்றது சார் பல வகையிலையும் இது மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஐடியல் கஸ்டமர் பர்சோனா ஒரு ப்ராடக்ட், நான் ஒரு கார் யூஸ் பண்ணுறேன், கார் வந்து ஹோண்டா அமேஸ்க்கு நான் கஸ்டமர். நான் பிஎம்டபிள்யூக்கு கஸ்டமரா? இல்லை. பிஎம்டபிள்யூ எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அண்ணன் ஒரு நவாசனை வந்து என்ன நல்ல மைண்டை வந்து எனக்கு செட் பண்ணிட்டார். இந்த காலுக்கு எப்படி வரணும், இது இங்கே என்ன பேசணுன்றது நல்லா செட் பண்ணிட்டார். அவரை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். மார்க்கெட்டிங்கில் நம்ம செய்யக்கூடிய முதல் தவறு என்ன தெரியுங்களா? நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை கூப்பிடுவோம். யாராவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணுறீங்களா? ஓகே. அவரா இல்லையா? ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியை கூப்பிடுவோம், ஒரு மார்க்கெட்டரை கூப்பிடுவோம். எனக்கு ஃபேஸ்புக்கில் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், எனக்கு இன்ஸ்டாகிராமில் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், எனக்கு இப்படி லீட், எனக்கு எப்படியாவது லீடு கொண்டு வாங்க. அதை பண்ணவே கூடாது. சில விஷயங்களை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸுக்கு ஒரு ஆண்டர்பிரினராக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐடியல் கஸ்டமர் பர்சோனா. இந்த ஐடியல் கஸ்டமர் பர்சோனா என்ன? என்னுடைய வீடுனுடைய விலை 70 லட்சம் ரூபா அப்படின்னா 40,000 ரூபா சம்பளம், அதாவது 80,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் ஆர் ஒரு குடும்பத்தின் சராசரி வருமானம் 80,000 ரூபா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்னுடைய கஸ்டமர். இது யாரு? ஹாஸ்பிட்டலில் அட்மின் மேனேஜருக்கு 40,000 ரூபா சம்பளங்களா? ரைட். ஒரு அட்மின் மேனேஜருக்கு 40,000 ரூபா சம்பளம் இருக்குமா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய 1 லட்ச ரூபா ஐடியில் இருக்கிறவங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்க முடியுமா? ஜோவோல இங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் 1 லட்ச ரூபா சம்பளம்னு தெரிஞ்சால் நமக்கு தெரிஞ்சிருமா எத்தனை பேர் அந்த வில்லாவை வாங்க முடியும்னு? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஐடியல் கஸ்டமர் பர்சோனாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இந்த ஐடியல் கஸ்டமர் பர்சோனா எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் மெசேஜிங் ஒரு மாதிரி மாறும். ஒரு பிஸ்னஸ்க்கும் மெசேஜ், ஒரு ஆளுக்கும் மெசேஜ் ஒரு மாதிரி மாறும். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே ஆங்கிலம் பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு குடும்பத்தின் சராசரி மனுவானம் 1 லட்ச ரூபாய் என்றால் அந்த குடும்பத்தில் ஆங்கிலம் கண்டிப்பாக பேசுவாங்கன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷில் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு போய் சேராது. அப்புறம் அவங்களை எதில் மார்க்கெட்டிங் பண்ணணும்? அவங்களுடைய லாங்குவேஜில் விச் தமிழில் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ணுறது எதுன்னா இந்த ஐடியல் கஸ்டமர் பர்சோனா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுறது. நம்ம மார்க்கெட்டிங்கில் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஜென்ரலி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஜிட்டல் மார்க்கெட் இருக்கு, அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுறாங்க. உங்களுக்கு வேண்டியது அதை பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை நீங்கள் தான் டிரைவ் பண்ணணும். அந்த டைரெக்ஷனில் நீங்கள் தான் அவங்களை செலுத்தணும். அப்படி செலுத்தணும்னா இந்த ஐடியல் கஸ்டமர் பர்சோனாவை தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். வாய் நோ, இட் டிட் நாட் கம் இன் தமிழ். தட் chat? ஓ, இட் கேம் இன் இங்கிலீஷ். ஓகே, அது இங்கிலீஷில் வந்துருச்சு. இப்போது ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று எழுதுன்னு சொன்னேன். இந்த பிஸ்னஸுக்கு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று எழுது.
ஒரு ஐடி ஒரு வில்லா வாங்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் எழுதுன்னு சொன்னேன். சராசரியாக இந்த மாதிரி ஒரு போஸ்ட் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 500 to 1000 சார்ஜ் ஆகும். சிம்பிளாக 500 to 1000 சார்ஜ் ஆகும். இந்த சாட் ஜிபிடி அதை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருச்சு. இதை எடுத்து சின்ன சின்ன அடிஷன்ஸ் மைனஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை போஸ்ட் பண்ணிடலாம். இப்படி போஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன், பட் இது உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறேன். இதுலேயே இமேஜும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இன்றைக்கி சாட் ஜிபிடி கையில் வந்துருச்சு. சரி மாறன், சாட் ஜிபிடி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, மெசேஜை ஜென்ரேட் பண்ணிடலான்னு சொல்கிறீங்க, எல்லாமே ஆட்டோமேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாருமே இதை பண்ணிடுவாங்கல்ல, எல்லாருமே ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. இத்தனையும் சொல்லிட்டு முடியாதுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டலில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு இந்த 3 விஷயம் இருக்கணும். Go back. Yeah. No, the next one. Okay. இந்த 3 விஷயம் இல்லாதவங்க டிஜிட்டலில் ஜெயிக்கவே முடியாது. நம்பர் 1, டிஜிட்டல் திங்கிங். ஒரு விஷயத்தையும் நான் டிஜிட்டலாக எப்படி யோசிப்பது. அதாவது இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். அது என்னன்னா, ஒரு ஐடி ப்ரொஃபஷனலை நான் எப்படி டிஜிட்டலில் அணுக முடியும், அது டிஜிட்டல் திங்கிங். என்னுடைய மார்க்கெட்டிங் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண முடியும், டிஜிட்டலாக எப்படி சால்வ் பண்ண முடியும், ஃபேஸ்புக் மூலமா மார்க்கெட்டிங் பண்ணணுமா, இதுவே டிஜிட்டல் திங்கிங் தான். இது நம்பர் 1. ரெண்டாவது, டிஜிட்டல் டிசிப்ளின். பிஸ்னஸ்லேயே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசிப்ளின் வேணும். டிஜிட்டலில் இன்னும் அந்த டிசிப்ளின் ஜாஸ்தி வேணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் எத்தனை பிஸ்னஸ் இங்கே சிஆர்எம் வச்சுருக்கீங்க? இங்கே யாரெல்லாம் கை தூக்கலையோ யூ ஆர் அண்டர் த்ரெட். இங்கே யாரெல்லாம் கை தூக்கலையோ யூ ஆர் அண்டர் த்ரெட். நீங்கள் எல்லாரும் த்ரெட்டுக்கு கரெக்டான தமிழாக்கம் அச்சுறுத்தல். அச்சுறுத்தல் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தலைமையில கத்தி தொங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக உங்களுடைய ஒரு ஃபோன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கஸ்டமர் டேட்டாபேஸை எங்கே நோட் பண்ணி வைப்பீங்க சார்? பேப்பரில், எக்ஸலில். இப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா, இப்போது நண்பர் சொன்னார்ல, ஒரு சைபர் செக்யூரிட்டி, ஒரு பென்ட்ரைவை போட்டு எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுவான். அதுக்கு உங்ககிட்டயே காசு கேட்பான். இதை ரிஸ்டோர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்டயே காசு வாங்குவான். இன்னைக்கு we are in era of cloud, right? சிஆர்எம் இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு அந்த பைப்லைனை நீங்கள் பில்ட் பண்ண முடியாது. அந்த 100 கோடிக்கு நீங்கள் போகவே முடியாது. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய முதல் படி என்னன்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டிங் சேல்ஸில் உங்களுக்கு ஒரு சிஆர்எம் வேணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு கம்பெனியில் ஒரு சிஆர்எம் வச்சுருக்காங்க. அவங்கள என்னை கன்சல்டண்ட்டாக அவங்க எடுத்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒரு காலில் போனோம், ஒரு சின்ன விஷயம் பண்ணோம். எனக்கு இமீடியட்டாக சேல்ஸ் வேணும், என்னால் 1 மாதம் கூட வெயிட் பண்ண முடியாது. 10 நாள் டைமில் எனக்கு லீடு வரலன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன பண்ணணும்னு கேட்டார். ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணோம். கடந்த 2 வருடத்தில் யாரெல்லாம் இவங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து ப்ரொப்போசல் வாங்கினாங்கன்னு ஒரு டேட்டா எடுத்தோம். 60 பேர் 70 பேர் ப்ரொப்போசல் வாங்கியிருக்காங்கன்னு எடுத்தோம். இந்த 60 பேர் 70 பேருக்கு சாட் ஜிபிடியில் போய் ஒரு மெசேஜ் போட்டு அந்த மெசேஜை எடுத்து இந்த 70 பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணோம். இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு 2 லீடு வந்திருக்கு அவருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் இருந்தது. தட் இஸ் கால்ட் சிஆர்எம். உங்ககிட்ட சிஆர்எம் இருக்கா சார்? ஆட்டோமொபைல் என்ன சிஆர்எம் வச்சுருக்கீங்க சார்? லோக்கல் சிஆர்எம். ஒரு சிஆர்எம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நான் அது ரீமார்க்கெட்டிங் பற்றி சொல்லும்போது வரேன். உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரீமார்க்கெட்டிங். ஓகே, ஸோ இந்த டிஜிட்டலை டிசிப்ளின்டாக மெயின்டைன் பண்ணணும் நீங்கள். அடுத்தது, டிஜிட்டலை கலாச்சாரமாக மாற்றுங்கள். டிஜிட்டலை கலாச்சாரமாக மாற்றுங்கள். உங்கள் கம்பெனியில் டிஜிட்டல் கலாச்சாரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு பேப்பரை உங்கள் பிஸ்னஸில் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நீட்டினாங்கன்னா, நான் இந்த பேப்பரை பார்க்க மாட்டேன் அப்படின்றத ஒரு ரூலாக செட் பண்ணணும். நீ உன்னுடைய லேப்டாப்பை கொண்டு வா, இல்லை எனக்கு ஒரு லிங்க் அனுப்பு, அந்த லிங்க்கில் தான் நான் பார்ப்பேன்றதை ஒரு ரூல் நம்பர் 1 செட் பண்ணிங்கன்னா தான் நம்ம இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி க்ரோ ஆகும். நம்ம அதை பேப்பரில் பார்க்க ஆரம்பித்தாலே நம்ம பண்ண மாட்டோம். அதுக்கு பின்னாடி காரணங்கள்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போது இந்த டிஜிட்டல் டிசிப்ளின் சொல்லிட்டேன், டிஜிட்டல் திங்கிங்னு சொல்லிட்டேன், டிஜிட்டல் கல்ச்சர்னு சொல்லிட்டேன்.
சிம்பிளாக 4 விஷயம் சொல்கிறேன். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக உங்கள் பிஸ்னஸில் டிஜிட்டலாக மாற்றினீங்கன்னா போதும். டிஜிட்டல் சக்ஸஸ்க்கு 4 விஷயம்: பீப்புள், ப்ராசஸ், ப்ராடக்ட், பிளாட்ஃபார்ம். இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பீப்புள், ப்ராசஸ், ப்ராடக்ட், பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுல பெரிய சேலஞ்ச் என்ன சார்? பீப்புள். வேற? நம்ம. கரெக்ட். வேற? மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். மார்க்கெட்னா என்ன? கஸ்டமர் மென்டாலிட்டியா? ஓகே. கஸ்டமர் மென்டாலிட்டி என்றைக்குமே நம்ம குறை சொல்ல முடியாது. கஸ்டமர் இஸ் கஸ்டமர். ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேட்டர். ஸோ இன்னோவேஷன் எடுத்துக்கலாம். இன்னோவேஷன். ஓகே. வேற? யார் காம்படிஷன் சொன்னீங்க? ஓகே. வேற? ப்ரைஸிங் எவ்வளோ பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது? ப்ரைஸிங் கை தூக்குங்க பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு ப்ரைஸிங் ப்ராப்ளம் இருக்குன்னு. யாருக்கெல்லாம் ப்ரைஸிங் ப்ராப்ளம் இருக்கோ உங்கள் மார்க்கெட்டிங் சரியில்லைன்னு அர்த்தம். இஃப் ப்ரைஸிங் இஸ் அ ப்ராப்ளம் இன் யுவர் பிஸ்னஸ், என்னால் காம்படிஷனை சந்திக்க முடியல, ப்ரைஸிங் கீழே போயிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா, the problem is with you, not with your product, not with the market. The problem is in your marketing and sales. நான் அதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். உங்கள் பொருளின் தரத்திற்காக தரம் விற்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ப்ளீஸ். யாராவது என்னோட பொருள் ரொம்ப தரமாக இருக்குங்க அதனால விற்குதுன்னு நினைக்க வேண்டாம். அதை விட ஒரு பெரிய சக்தி இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்கள். மார்க்கெட்டிங். அப்புறம் பர்செப்ஷன். சேல்ஸ் பர்சன். யுவர் ப்ராடக்ட் டஸ் நாட் செல், யுவர் சேல்ஸ் பீப்புள் செல் யுவர் ப்ராடக்ட். உங்கள் ப்ராடக்ட் அதுவாக போய் விற்காது, உங்கள் சேல்ஸ் பீப்புள் தான் விற்கிறாங்க. ஸோ முதல்ல உங்கள் பீப்புள், அந்த பீப்புள் வந்து நீங்கள் டிஜிட்டலாக எனேபிள் பண்ணணும். சரி, இன்னைக்கு ஆள் கிடைக்காம தான் நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆகலைன்னு எத்தனை பேர் நினைக்கிறோம் சார்? இங்கே சரியான ஆள் கிடைக்கலன்னு நினைக்கிறோமா? ரைட். எத்தனை பேர் உங்கள் கம்பெனியில் இன்டர்வியூ பண்ணுறீங்க? கை தூக்குங்க ப்ளீஸ், அப்போ தான் எனக்கு தெரியும். இன்டர்வியூ எத்தனை பேர் பண்ணுறீங்க? நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக யார் இன்டர்வியூ பண்ணுறா தெரியுமா? அவர் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுறாரு. நம்ம இன்டர்வியூ பண்ணலை. ஜென்ரேஷன் மாறிடுச்சு. இந்த ஜென்ரேஷன் நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறதே இல்லை, அவங்க தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஏன் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க? இன்றைக்கி அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. டிஜிட்டல் உலகத்தில் நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது. இன்றைக்கி வேலைக்கே போக வேண்டியதில்லை. இது ஸ்விக்கியில் போய் வண்டி ஓட்டினா வேலை முடிஞ்சு போச்சு. They are all entrepreneurs. Nobody is an employee. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குமான்னு நமக்கு தெரியல. இப்போ எம்ப்ளாயின்னு சொன்னாலே அவங்களுக்கு கோவம் வருது. They are all entrepreneurs. அதுதான் ஜென்ரேஷன் Z. சரி, இங்கே யாருக்கெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணால் ஓகே, என்ன நீங்கள் குறைச்சோன்னா கூட பரவாயில்ல மாறுன்னு, ஆனால் என் பிஸ்னஸ் நேம் சொல்ல தயாராக இருக்கேன்னு எவ்வளோ பேர் இருக்கீங்க ரீட்டைல் பிஸ்னஸில்? ஓகே, அண்ணன் இருக்கீங்க. உங்களுக்கு அது இருக்குமான்னு தெரியல, நான் ஒன்று எதிர்பார்க்குறேன். வேறு ஏதாவது ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கீங்களா? ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கீங்களா? என்ன பிஸ்னஸ் சார்? பில்லோஸ் அண்ட் மேட்டர்ஸ். உங்களுக்கு ஆட்டோமொபைல். நான் கிரிட்டிசைஸ் பண்ண பரவாயில்லையா? ஓகே, அது உங்களுக்கு லாபம், அது ஃபைன். கோ டு வெப். அதாவது இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே மார்க்கெட்டிங் சேல்ஸ்னு பார்க்குறோம். அதுலேருந்து நம்ம முதல்ல விடுபட்டு வரணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். டிஜிட்டல் இஸ் நாட் ஜஸ்ட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் இஸ் ஆல்சோ பிராண்டிங். எல்லா கம்பெனிக்கும் இன்றைக்கி பிராண்டிங் வேணும். அது ஏன் வேணும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே யாராவது 20-year-olds இருக்கீங்களா? 20 to 30? How many of you are 20 to 30? Can you please come here? Yeah, please. Okay, இந்த லைட் ஆஃப் பண்ணிடுங்களா? இந்த லைட் ஆஃப் பண்ணிடுங்க. Yeah, please come here. Yeah. What is your age? I'm 27. 27, okay. சார் உங்கள் பிஸ்னஸ் பேர் சொல்லுங்கள். B2B பஜாரா? ஓகே, B2B பஜார், மதுரை. Yeah, this side. Tell me, if you will join this company has called you for an interview. இந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூக்கு ஒரு கால் வந்திருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு இந்த பேஜை பார்த்து சொல்லுவீங்களா? என்னெல்லாம் பார்த்து சொல்லுவீங்க? First of all, infrastructure was பார்ப்பேன் in the company. என்ன பார்ப்பீங்க? Workplace, work environment. ஒர்க் என்வாயன்மெண்ட் பார்ப்பீங்க. Okay. Then ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இதுதான் உங்கள் ஒர்க் என்வாயன்மெண்ட். work environment. நீங்கள் யூ கேன் பி வெரி ஹானஸ்டா. யூ டோன்ட் ஹேவ் டு பி டிப்ளமேட்டிக் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்லணும். ஓகே, சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சுற்றி இருக்க க்ரௌட் அப்படின்னு பார்ப்பேன். சரி, அடுத்தது க்ரௌடு எப்படி பண்ண? என்ன க்ரௌட் கேட்குறீங்க?
லைக் வந்து ப்ரொஃபஷனலா பீப்புள். ப்ரொஃபஷனலாக பீப்புள் இருக்காங்களா? சரி, பேக் வந்துருங்க ஆர்த்தி. வேறு என்ன பார்ப்பீங்க? பேக் வந்துருங்க. லொக்காலிட்டி பார்ப்பீங்க. ஆப்வியஸ்லி salary part obviously. ரைட். எத்தனாவதா சொல்கிறாரு சார் சேலரி? அதுதான் ப்ரையாரிட்டி. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சேலரி எத்தனாவது ப்ரையாரிட்டி? 4வது ப்ரையாரிட்டி. ரைட். அடுத்தது எனிதிங் எல்ஸ்? ஓகே. இவர் சொல்லாத மிஸ் பண்ண பாயிண்ட் வேற யாராவது 20 year old சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இங்க பார்த்து இவர் இந்த பாயிண்ட் சொல்ல இது இருந்தா ஜாயின் பண்ணுவேன் சொல்லுங்க. இதுலையா? கரெக்ட் கரெக்ட். அது நல்ல பாயிண்ட்டு. ஆனால் நீங்கள் 20 year old இல்லை, மனசெலவில் இருக்கலாம். ஓகே. யார் 20 year old? நீங்கள் சொல்லுங்களேன். வேற என்ன பேராமீட்டர் பார்த்து ஜஸ்ட் இந்த இதை பேஜை பார்த்து நான் ஜாயின் பண்ணுவேன், ஜாயின் பண்ண மாட்டேன், ஜாயின் பண்ணேன்னா இந்த காரணம், பண்ணலன்னா இந்த காரணம், ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? வெரி குட். அதுக்காக தான் எதிர்பார்க்குறேன். ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சொல்லலைன்னா என்ன? அது அங்கே தெரியல, அங்கே இல்லை. இப்போ அவர் ஜாயின் பண்ண மாட்டார். இந்த ரூமில் இருக்கக்கூடிய 4 பேரில் 2 பேர் உங்ககிட்ட ஜாயின் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. நீங்கள் கோடிக்கணக்கில் வேறு என்ன வேணால் வச்சுக்கோங்க, எப்படி ஆட்கள் இல்லாமல் உங்கள் கம்பெனி க்ரோ ஆகும்? ஸோ டிஜிட்டல் பிராண்டிங் எவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்க. இங்கே மட்டும் தான் இன்டர்வியூ வந்தியாப்பா, வேறு எங்கேயாவது இன்டர்வியூ பண்ணேன்? இல்லை சார், நான் அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ பண்ணேன் சார் அப்படின்னா. எங்களை விட பெரிய கம்பெனிப்பா, அந்த இன்டர்வியூவில் ஏன் ஜாயின் பண்ணல அப்படின்னு. என்ன சார், அந்த ரிவ்யூ படித்தா அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த கம்பெனியை கழுவி ஊற்றிருக்காங்க அப்படின்னு. எப்போ ரிவ்யூவில் கஸ்டமர்ஸ் கம்பெனியை கழுவி ஊற்றுறாங்க, நீ எம்ப்ளாயி, உனக்கு அதுக்கு என்ன வந்துச்சுன்னு. ஏன் சார், காசு கொடுக்குற கஸ்டமரையே ஒழுங்காக பார்க்காத இந்த கம்பெனி என்ன எப்படி சார் ஒழுங்காக பார்க்க போகிறோம் அப்படின்னு. சரியா இல்லையா? isn't it practical? ஸோ இந்த ஜென்ரேஷன் பீப்புள் ஆர் வெரி வெரி ஸ்மார்ட். அவங்கள நீங்கள் உங்கள் கம்பெனிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் பிராண்டிங் தேவைப்படுது. சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணிடுறீங்க. இதனால் பண்ணிடுறோம். இதனால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கூப்பிட்டங்க வரேன்னு சொல்கிறாங்க, யாருமே ஆஃபீஸ் வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கூப்பிட்டதுக்கப்புறம் அவன் முதல்ல என்ன பண்ணுறான்னா, கூகுளில் போய் உங்கள் வெப்சைட்டை, உங்கள் பிஸ்னஸை டைப் பண்ணி பார்க்குறான். அங்கே ரிவ்யூ இல்லை, அங்கே அது சரியில்லை, இது சரியில்லைன்னு முடிவு பண்ணுறான். இந்த பிக்சரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பிக்சரை ஓப்பன் பண்ணால் இது என்னடா இந்த கம்பெனி ஆஃபீஸ் சரியில்லை. இதே மாதிரி ஒரு செஷனில் ஒரு பையன் சொன்னது, இல்லைங்க அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து அந்த பார்ட்டிஷன் சரியில்லை, இதை பார்த்தாலே எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கல அப்படின்னு. ஸோ டிஜிட்டலோட இம்பாக்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் டிஜிட்டலோட இம்பாக்ட் இருக்குது. இதுதான் பீப்புளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா. இன்னொன்று, நம்ம நவாசனை கேட்ட கேள்வி, யாருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது யார், இந்த நல்ல ஏஜென்சி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு நம்மளுடைய இந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான் இது. என்னென்னா, அண்ணன் பதிலும் சொல்லிட்டார், நான் 2-3 தடவை அடி வாங்கிட்டேன், இப்போ ஒரு கம்பெனியோட ஒர்க் பண்ணுறேன்னு. வேறு வழியில் நீங்கள் அடி வாங்கணும்னு அடி வாங்கி தான். இதுக்கு ஒரு கரெக்டான தம் ரூல்னா என்ன அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது நடப்பதற்கு காரணம் வந்து அந்த கம்பெனி கிடையாது, நம்ம தான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 2 வருஷம் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு எஸ்இஓ பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் அந்த கம்பெனியினுடைய அனாலிட்டிக்ஸை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 2 வருஷமாக எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு தெரியுங்களா? 3000 பேர் அந்த வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 2 வருஷமா அந்த வெப்சைட்டுக்கு எத்தனை டிராஃபிக் வந்திருக்கு? 3000 பேர் வந்திருக்காங்க. 2 வருஷமா அந்த கம்பெனி ஓனர் வந்து அவரை கேள்வி கேட்கல. எனக்கு மாதம் ₹1,00,000 கொடுத்து ஒரு சிம்பிள் கேள்வியை கேட்க வைக்கிறார். இப்போ இது யாரோட தப்பு? அந்த ஆண்டர்பிரனருடைய தப்பு. இது என்ன பெரிய விஷயம்? இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சில விஷயங்களை ஒரு ஆண்டர்பிரனராக டிஜிட்டலாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இது வந்து டிஜிட்டல் ஃபண்டமெண்டல் அல்ல, இது பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல். அந்த பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் என்னன்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஷீட் காட்ட போகிறேன். கேன் யூ ஓப்பன் த KPI ஷீட்? இந்த ப்ராசஸை பில்ட் பண்ணும்போது, அண்ணா உங்கள் கேள்விக்கு தான் பதில், உங்கள் டிஜிட்டல் ப்ராசஸை பில்டு பண்ணும்போது KPI ஹியர் இட் இஸ். யாரெல்லாம் வந்து லேபர் இதை எடுத்து ஒட்டியிருக்கீங்க? லேபர் இதை ஒட்டணுமா? அது ஒட்டலைன்னா நமக்கு ஃபைன் போட்டுருவோன்னா? அதே மாதிரி தான் இதை எடுத்து உங்களுடைய டெஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒட்ட வைக்கணும். இதுக்கு பேர் தான் KPIs, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஒரு விஷயம் வேலை செய்கிறதா இல்லையா என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஒரு பிஸ்னஸ் ஓனர்கிட்ட இருக்க வேண்டியது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். நான் SEOவில் செலவு செய்கிறேன், எனக்கு SEO வேலை செய்கிறதா? நான் ஆட்வேர்ட்ஸில் செலவு செய்கிறேன், ஆட்வேர்ட்ஸ் எனக்கு வேலை செய்கிறதா? நான் வந்து சோஷியல் மீடியாவில் செலவு செய்கிறேன்,
இந்த செலவு வேலை செய்கிறதா இல்லையா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் ஒரு பிஸ்னஸ் ஓனர் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் நம்மளுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸோ சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்குதுன்ற கேள்விக்கு இதுதான் பதில். இதை கரெக்டாக கேள்வி கேட்க தெரிந்தால் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சரியா ஒர்க் ஆகும். இதுக்கு கீழே தான் உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கினுடைய உங்களுடைய டிஜிட்டலுடைய எதை பில் பண்ண போறீங்க. நான் இதை அனுப்பிச்சு விட்றேன் சார், நான் அண்ணனுக்கு அனுப்பிச்சு விட்றேன். டிஜிட்டல் இருந்து நீங்கள் இதை வாங்கிக்கலாம். கோ பேக் டு த ப்ராசஸ். நான் ஏன் இதை காட்டினேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறமா நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு வரேன். டிஜிட்டல் என்பது ப்ராசஸ். டிஜிட்டல் என்பது ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்னா என்ன, இந்த ப்ராசஸை எப்படி பில்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேபிஐ வச்சு தான் இந்த டிஜிட்டல் ப்ராசஸை நீங்கள் பில்ட் பண்ணும். ப்ராசஸ்னா என்ன, இந்த ப்ராசஸை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். இங்கே யாராவது பேக்கரி, கேக் ஆர் இன்சூரன்ஸ் இந்த பிஸ்னஸில் இருக்கீங்களா? இன்சூரன்ஸில் இருக்கீங்க, ஃபேண்டாஸ்டிக் சார். பேக்கரி, கேக்கில் இருக்கீங்க. நீங்களும் நோட் பண்ணிக்கிங்க. அதாவது நம்ம எல்லாருமே மார்க்கெட்டிங்கில் கொண்டு போய் காசை நிறைய போடுவோம். we are very excited when a new customer calls. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக கஸ்டமர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தால் பிஸ்னஸ் பரபரப்பாக இருக்கிறதா நினைக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு தங்க சுரங்கத்துக்கு மேலே உட்காந்துருப்போம். அதை டிக் பண்ணாமல் இருக்கிறது ரீமார்க்கெட்டிங். இருக்கிற கஸ்டமருக்கு திருப்பி திருப்பி எப்படி விற்கிறது அப்படின்னு. ஒரு பைக் உங்ககிட்ட ஒருத்தர் வாங்குறாரு, வெளியே ஒரு பைக் வாங்குறாரு, ஒரு பார்ட் மாற்ற வர்றார். எவ்வளோ பார்ட்ஸ் வாங்குவார் அந்த பைக்கு அவர் வச்சிருக்கிற காலம் வரைக்கும்? ஒரு 5 தடவை அதுங்க கடைக்கு வரணுமா? 20% செலவு பண்ணுவாங்க. அந்த பைக்கோடைய லைஃப் டைமில் செலவு பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த நம்பரும் தெரியும். 20%னா இன்னைக்கு ஒரு பைக்கோடைய விலை சராசரி 80,000 ரூபா. ஸோ ஒரு 16,000 ரூபா செலவு பண்ணுவார். ஒரு தடவை வந்து அவர் உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்க வர்றாரு. அவருடைய மொபைல் நம்பர் வாங்கி வைக்கிறீங்களா? வாங்குறீங்க. அதுக்கு ரீமார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா? 16,000 ரூபாய் விட்டுட்டீங்க. ரைட்? திஸ் இஸ் த ப்ராப்ளம் பிஸ்னஸ் டஸ். இதுக்கு தான் இந்த ப்ராசஸை நீங்கள் பில்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் இன்னும் நான் அடுத்த லெவலுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் கேக் பண்ணுறாரு, அவர் இன்சூரன்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் பேக்கரி மாதிரி வச்சுருக்கீங்களா சார்? பேக்கரி. எவ்வளோ பர்த்டே கேக்ஸ் போகுது ஒரு மாதத்துக்கு? மந்த்லி 1000 பீசஸ் போகுது. உங்களுடைய ஆக்சுவல் பொட்டென்ஷியல் என்னன்னு சொல்லுங்களேன், ஒரு தோராயமாக சொல்லுங்கள். ப்ரொடக்ஷன் இல்லை, 1000 பீசஸில் எவ்வளோ 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 இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புரியலையா? இன்னும் எவ்வளோ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ப்ரொடக்ஷனில் 2000 வரைக்கும் பண்ணலாம். மார்க்கெட்டிங்கு செலவு பண்ணாமையே பண்ணலாம். தெரியுமா அது உங்களுக்கு? இந்த 1000 பேர் வராங்கல்ல, இந்த 1000 பேரில் கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 60% பேர் இருப்பாங்க. 600 பேர் இருப்பாங்களா? அந்த 600 பேரில் வந்து ஒய்ஃபுக்கு ஒரு பர்த்டே வருமா? ஹஸ்பண்ட் வாங்கினாருன்னா ஒய்ஃபுக்கு வரும், ஒய்ஃப் வாங்கினா ஹஸ்பண்டுக்கு வருமா? ஸோ 600 1200 ஆயிடுச்சா? அந்த 600 பேரில் எத்தனை பேர் குழந்தை இருக்கும்? 400 பேருக்கு இருக்குமா? 400 என்னாச்சு? இப்போ உங்களோட 2000 பண்ணுறதுக்கான இது தெரிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த மொபைல் நம்பர் வாங்கணும். வாங்குறீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? பர்த்டே மெசேஜ் பண்ணுறீங்க. வேறு என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதான், அவ்வளோதான். அந்த 100 கோடி எங்கே நிற்குதுன்னு பாருங்கள் சார். 100 கோடி இங்கெல்லாம் நிற்கிது. அந்த 100 crores இஸ் நாட் ஸ்டாப்பிங் எனிவேர். இந்த 100 crores வந்து ப்ராசஸ் இல்லை அந்த இடத்துல. இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ஒன்று சொல்லிடுறேன் கேளுங்களேன். சின்ன பசங்க, 20 வயசு பசங்க வந்து இன்னைக்கு பாம்பேலேருந்து பெங்களூர்லேருந்து உட்காந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி, அந்த ஸ்டார்ட் அப் வந்து 8000 கோடி ரூபா கம்பெனியாக மாறிடுது. ஆனால் 20 வருஷம் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் முகவர் அதான் மாறலை. காரணம் என்ன? அந்த பையனுக்கு இன்சூரன்ஸ் தான் என்னன்னு கூட தெரியாது சார். 22 வயசு பையன் இஸ் ரன்னிங் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டாக் புரோக்கிங் ஃபார்ம் ஆஃப் த கண்ட்ரி. 22 வயசு பையன், காலேஜ் முடிஞ்சு 2 வருஷம் தான் ஆச்சு. 40 வருஷம் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உட்காந்து வேலை செய்கிறவர் வந்து 8000 கோடி ரூபா கம்பெனியை பில்ட் பண்ணல. காரணம் என்ன? அந்த டிஜிட்டல் கேப். அவர் வந்து என்ன நினைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இன்ஃபேக்ட் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும், இந்த கார் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில். இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நான் அதில் அட்ரஸ் பண்ணிடுறேன். இந்த ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் வந்து எத்தனை பேர் ரெஸ்டாரண்ட்ஸ் ரன் பண்ணுறீங்க சார்?
ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்விக்கி வந்த உடனே என்ன நினச்சாங்கன்னா, வாவ் ஸ்விக்கி இனிமேல் என் வாழ்க்கையே மாற்றிடும், ஆர்டராக கொட்ட போது நான் வந்து இன்னும் எப்படி புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் 15 எத்தனை பர்சன்ட்ல சார் ஆரம்பித்தான் ஸ்விக்கி தெரியலையா? இன்னைக்கு எத்தனை % சார்ஜ் பண்ணுறான்? எவ்வளோ சார்? 30% பண்ணுறான். என்ன சார்? எது பண்ணாலும் 30% நியாயமா? எது பண்ணாலும் 30% நியாயமா? அன்னைக்கு அது பெருசாக தெரிஞ்சது, ஸ்விக்கி வந்தால் என்னோட இதே மாறிடும். இன்னைக்கு இல்லை. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் எதை மிஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கஸ்டமர் ஆஸ்கிவான்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, வாட்டி இருக்குது, இன்ட்ராக்ட் இருக்குது, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன். இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். வாட்ஸ்அப்பில் பாட் பண்ணலாம், ஆட்டோமேஷன் பண்ணலாம். இது சரியான இடத்துல பயன்படுத்தணும். எந்த இடத்துல அவர் சரியாக பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, 7 நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பு, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பு, முன்னாடி சாயந்தரம் 4 மணிக்கு மெசேஜ் அனுப்புன்னு அந்த சாஃப்ட்வேருக்கு அவர் சொல்லிட்டாருன்னா போதும். அந்த சாஃப்ட்வேர் இருந்து ஆர்டர் எப்படி மெசேஜ் அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா, உங்கள் மனைவிக்கான பர்த்டே சென்ற வருடம் ஆர்டர் செய்தீர்கள், இந்த வருடம் ஆர்டர் செய்ய வேண்டும் என்றால் ஆம் இல்லை அப்படின்னு கொடுத்துடணும். ஆம்னு கொடுத்த உடனேயுமே எது மாதிரியான கேக் வேணும், சாக்லேட் கேக் வேணும், ஸ்ட்ராபெரி கேக் வேணும், வெனிலா கேக் வேணும்னு ஒரு 5 கேக் ஆப்ஷன் அனுப்புறாரு. இந்த கேக் ஆரம்பிச்சுன்னா அவங்க வெனிலான்னு பண்ணுறாரு. 1 கிலோவா 1/2 கிலோவா அப்படின்னு கேட்குறாரு. அவர் 1 கிலோன்னு ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த கேக்குக்கு இந்த விலைன்றது அவர் சாஃப்ட்வேரில் சிஆர்எம்ல ஃபீடாக இருக்கா? அவர் கேட்குறாரு, நீங்கள் ஃபோட்டோஸை பார்க்க வேண்டுமா, டிசைன்ஸ் பார்க்க வேண்டுமான்னு கடைசியில் கேட்குறாரு. ஆம்னு கொடுக்குறாரு. ஒரு 5 டிசைன் ஃபோட்டோவை அந்த சாஃப்ட்வேரே அனுப்பிச்சிடும். அதில் ஒன்று செலக்ட் பண்ணுறாரு. ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அப்படின்ன உடனே கூகுள் பே லிங்க் ஒன்று அவருக்கு ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சோன்னு ஒரு பேமெண்ட் பண்ணிடுறாரா? பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்டு அந்த சாஃப்ட்வேரில் போய் பேமெண்ட் இஸ் ரிசீவ்டுன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துடலாமா? கொடுத்த உடனேயுமே அவருடைய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியில், அவருடைய கிச்சனில் ஒரு போர்டு போட்டுடலாமா? இது ஒரு டிவி போட்டுடலாமா? நியூ ஆர்டர் ரிசீவ்டுன்னு ஒரு போட்டுடலாமா? அந்த டிஸ்கிரிப்ஷனை போட்டுடலாமா? ஆர்டர் வந்துருச்சா? அவர் பண்ண உடனே அவருக்கு ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீன் கொடுத்துடலாமா? டன்னு கொடுத்துடலாமா? டன்னு கொடுத்த உடனே நீங்களும் போர்ட்டரும் ஒரு ஆப் கனெக்ஷன் வச்சுக்கலாமா? போர்ட்டர் பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணிடலாமா? இதில் எங்கே சார் நீங்கள் உள்ளே வந்தீங்க? வேர் டிட் யூ கம் இன்சைட்? நீங்கள் இதுக்கு உள்ளவே வரல, யாருமே உள்ள வரல. ஒரு தடவை ஒரு கஸ்டமர் வாக்கின் பண்ணாரு, அந்த கஸ்டமர் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் ஒரு இது சொல்லுவாங்க, நீங்கள் உறங்கிக் கொண்டு இருக்கும் போது உங்கள் பிஸ்னஸ் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் கோடீஸ்வரராக மாறிடுவீர்கள். இட் நோஸ் நோ பவுண்ட்ஸ். இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேளுங்க. அவர் பிரதர் வந்து ஒரு பேக்கரியை வந்து மதுரையில் வச்சிருக்கலாம். இந்த 4 பேக்கரி பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். உங்களுக்கும் ஒரு 10 பேக்கரி பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல? எவ்வளோ வச்சிருக்கீங்க? 10 பேர் வச்சு 100 பேக்கரி பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 பேக்கரிக்கும் ஒரே ஒரு டிஜிட்டல் சிஸ்டம், ஒரே ஒரு ப்ராசஸ் இருந்தால் போதும். இதுக்கு அவருடைய அடுத்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி எடுத்துட்டு எங்கெல்லாம் கரெக்டான பேக்கரி கடை கிடைக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா, டிஜிட்டல் பிராண்டிங் நல்லா பண்ணாருன்னா ஆட்கள் வேலைக்கு செஞ்சிருவாங்களா? இந்த கம்பெனி நல்ல கம்பெனி. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் சார். இந்த வாட்ஸ்அப்லேயும் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த விவேகானந்தரின் பொன்மொழிகள், இந்த காந்தியடிகள் பொன்மொழிகள் தயவு செஞ்சு நிறுத்துங்க. இட்ஸ் அ வெரி குட் ரியல் எஸ்டேட். அது வந்து அருமையான ஒரு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. அதை வந்து நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோம். அதுதான் பிராண்டிங். இப்போ இந்த கம்பெனியோட பிராண்டிங் பண்ணணும்னா உடனே கூப்பிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி கிட்ட, இந்தப்பா மாதம் 10,000 ரூபா, நீ டெய்லி ஒரு ஃபோட்டோ போட்டுரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கேன்வாவில் போய் ஒரு டிசைனை போட்டு இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிறைய இதில் கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1 ஆரம்பித்து ஆடிப்பெருக்கில் வந்து அதுக்கப்புறமா பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் அப்படின்னு முடிச்சு திருப்பியும் அப்படியே வந்துடும். இது மட்டும்தான் இருக்கும். திஸ் இஸ் நாட் பிராண்டிங் அட் ஆல். அவர் கேட்டார்ல, உங்கள் கம்பெனியோட கல்ச்சர் என்ன? அவர் கேட்டார், உங்கள் கம்பெனியோட கல்ச்சர் என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லிங்க்டின்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ரஜினி படம் வந்துச்சுன்னா உடனே டிக்கெட் கொடுத்து லீவ் கொடுத்துட்றாங்க. அதுவையும் தாண்டி நீங்கள் பண்ணணும். அண்ணன் சொன்னார், இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு லேர்னிங் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் லேர்னிங்க்கு என்ன கொடுக்குறீங்கன்னு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லணும். அதுதான் டிஜிட்டல் பிராண்டிங், அதுதான் ட்ரூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.
சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாரு அவர் வந்து ஃபுல் சைக்கிள் இந்த ஆர்டரையும் முடிச்சிட்டாரு. இதுக்கான இது டிஜிட்டல் எங்கேயாவது ஒரு இடத்துல டிஜிட்டல் இது பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு 4 ஆள் உட்கார வச்சிருப்பாரு. நான் இந்த முன்னாடி யூனிகார்ன் ஸ்லைட் காட்டினேன் இல்லைங்களா? என்னுடைய செஷன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் போர் தான் அடிக்கும். ஏன்னா நான் அதை ரெஃபர் பண்றதுக்காக தான் சொல்றேன். இந்த யூனிகார்ன் கம்பெனிலாம் இருக்கான் பாத்தீங்களா, இவன் எல்லாம் கம்பெனி இப்படி தான் ரன் பண்ணிட்டு இருக்கான். இவன் யாருமே வந்து போய் ஒன்னொன்னுக்கு ஆள் போடல. விச் மீன்ஸ் யாராவது ஊபரோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா சார்? ஸ்விக்கியோட ஆஃபீஸ் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஸ்விக்கியோட வண்டி எத்தனை ஓடுது இங்க? ஊபருடைய வண்டி எவ்வளோ ஓடுது? அவங்களுடைய ஆஃபீஸை பார்த்துருக்குமா? ஒரு காலத்துல மதுரையில மிகப்பெரிய கம்பெனியா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில வந்து ஒரு 2000 பேர் வேலை செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? இந்த 2000 பேர் கம்பெனி வந்து எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருக்கும்? 200 கோடி 300 கோடி பண்ணியிருக்குமா? இன்னைக்கு 200 கோடி 300 கோடி வெறும் 10 பேரை வச்சு பண்ணிடுவாங்க. 10 people company can do 200-300 crores if they properly do adopt digital in it. Digital in it. எல்லாத்துக்குமே டிஜிட்டல் போட்டிங்கன்னா இப்போ ரீட்டைலை பொறுத்தவங்க கேட்டிங்கன்னா நிறைய கான்செப்ட் வந்துருச்சு. எல்லாருமே இன்னொன்று முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்கெல்லாம் நான் உடனே ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணுங்க, ஃப்ளிப்கார்ட் மாதிரி எப்படி நாங்கள் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மாதிரி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் இ காமர்ஸையே தப்பாக அப்ரோச் பண்ணுறோம். இ காமர்ஸ் தாண்டி இன்னைக்கு ஆம்னி சேனல் ஆகிடுச்சு. வெப்சைட் வச்சுருக்கீங்களா பிரதர்? வச்சுருக்கணும் நீங்கள், ரைட்? ஏன் வெப்சைட் வச்சுருக்கணும்னு சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸும் யோசிச்சுக்கிங்க. இதை நீங்கள் ஏன் வெப்சைட் வச்சுருக்கணும்னு இருக்கு. நான் சிங்கப்பூரில் இருக்கேன், என் குடும்பம் இங்கே இருக்குது, என் ஒய்ஃபுக்கு பர்த்டே, நான் ஆர்டர் பண்ணணும். எப்படி ஆர்டர் பண்ணுவேன்? உடனே நம்ம என்ன நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னா வாட் இஸ் தி அதர் சைட் ஐ யூஸ் டு ஆர்டர் தட் ஃபர்ன்ஸ் அண்ட் பெட்டல்ஸ். உங்களுடைய பெரிய சேலஞ்ச் யார் தெரியுங்களா? ஃபர்ன்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் பார்த்துருக்கீங்களா? நான் வந்து இப்போ வந்து எங்கேயுமே கேக் போய் வெளியில் ஆர்டரே பண்ணுறதில்ல. நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன்னா கேக் பில் ஆர்டர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணாலே கொடுத்துருவாங்க, நல்லா பழக்கம் இருக்குது. பட் நான் எல்லா கிஃப்ட்டுமே ஃபர்ன்ஸ் அண்ட் பெட்டல்ஸ்க்கு போயிட்டேன். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ கம்பெனி வச்சுட்டு ஆர்டரை உங்ககிட்ட வாங்கி அவன் டெலிவரி பண்ணுறான். ஏன் நீங்கள் அதை பண்ணல? ரைட்? அந்த ஃபர்ன்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இப்போ இந்த மாதிரி வந்து பிஸ்னஸஸ் என்ன க்ரோத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எப்படி அடாப்ட் பண்ணணும். உடனே நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும், அதில் ஷாப்பிங் கார்ட் போடணும், போட்டோன்னா ஆர்டர் வந்துடும் நினைப்போம். அப்படி கிடையாது. வால்மார்ட் இதை அழகாக பண்ணாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். யாரெல்லாம் ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கீங்களோ, லுக் அட் த ப்ராடக்ட் இன் மை ஷாப், ஆர்டர் ஆன்லைன். இங்கே பண்ணு, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணு. இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணு, ஸ்டோரில் பிக்கப் பண்ணிக்கோ. 1 மணி நேரம் ஆகுமா ஒரு கேக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கு? 1 ஹவரில் கேக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவீங்க. அவர் மறந்துட்டார். ஜென்ரலாக மென்னுக்கு வந்து we will forget the birthday of our spouse. மனைவினுடைய பர்த்டேவை மறந்துடுவார். ஒரு 5 மணிக்கு தான் ஞாபகம் வரும். ஆஃபீஸ்லேருந்து கிளம்பணும், போகிற வழியில் பிக்கப் பண்ணி போய் கேக் கட் பண்ணணும். இந்த சிச்சுவேஷனை நீங்கள் எதிர்கொள்கிறீங்களா? இதுக்கு டிஜிட்டலான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். அவர் ஃபோன் பண்ணி சொல்லவே வேண்டியதில்லை. இது ஆன்லைனில் போய் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிடுறாரு. அந்த 1 hour பிக்கப் டைமு. பிக்கப் நீங்கள் அனுப்ப வேண்டியதில்லை. ஆர்டர் 1 ஹவருக்கு முன்னாடி கொடுத்துட்டாருன்னா பிளேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரில் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாமா? இந்த மாதிரி கன்வீனியன்ஸை நீங்கள் கன்வே பண்ணீங்கன்னா போதும், வேறு எதுவுமே வேண்டியதில்லை. இந்த கன்வீனியன்ஸை கன்வே பண்ணீங்கனாலே உங்கள் பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடும். ஸோ வீல் கம் டு த ப்ராடக்ட் அண்ட் த பிளாட்ஃபார்ம். இதுதான் முக்கியமான இடம். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அதனால் இதை நான் கடைசியாக சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ப்ராடக்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க சார். நீங்கள் இன்று உங்கள் ப்ராடக்ட் என்று நினைத்து கொண்டு இருப்பது உங்கள் கஸ்டமர். இதுக்கு பேர் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். பிடிஎஸ்னா என்ன சார்? யாருக்கு தெரியுமோ கை தூக்குங்க, அவ்வளோதான். பிடிஎஸ். சரி, பிடிஎஸ் உங்களுக்கு ஏன் தெரியும்னு சொல்லுங்க. பிள்ளைங்க யாரெல்லாம் கை தூக்கலையோ அவங்க எல்லாம், ஆமாம், கை தூக்குனவங்களையும் பூமர் இருக்காங்க. இந்த பூமர்னா என்னன்னு தெரியுமா நமக்குலாம்? ஓகே, பூமர்னு என்ன தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க நமக்கு பேர் வச்சிருக்கிறது பூமர். அதுக்கு பூமர்ஸ். அதுக்கு இன்னொரு சொல்லுவாங்க கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாமா? அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க. கிரிஞ்சுன்னா என்ன தெரியுங்களா? ஏன்டா இப்படி பண்ற, ஒழுங்கா படிடா அப்படின்னா கிரிஞ்சு. சி, உங்க மார்க்கெட்டோட நீங்க கனெக்டடா இருக்கணும். பிடிஎஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கொரியாவில் இருக்கிற ஒரு பேண்ட். என்ன மாதிரி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செஷன்ல கொரியாவில் இருக்கிற பிராண்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 14 வயசு பொண்ணு இருக்கா. எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா பிடிஎஸ் பேக் இருக்கும்,
பிடிஎஸ்ல வந்து ஒரு வளையல் இருக்கும், எல்லாமே பிடிஎஸ்ஸாக இருக்கும். பர்த்டே சாங் கூட என் பொண்ணு கொரியாவில் தான் பாடுறா, கொரியனில் தான் பாடுறா. பர்த்டே விஷஸ் சாங்கே கொரியனில் தான் பாடுறா. அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் கொரியாவில் தான் 2 பேர் வந்து வணக்கம் சொல்கிறாங்க. அந்த ஜென்ரேஷன் எங்கேயோ போயிடுச்சு. அவர் கேக் தயாரிக்கிறாரு, சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவர் கேக் தயாரிக்கிறாரு. இப்போ நீங்கள் எங்கே போகணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். எங்கே போகணும்? ஒரு வார்த்தை சொல்லி அதை நோட் பண்ண சொன்னேன். ஐடியல் கஸ்டமர் பர்சோனான்னு சொன்னேன் இல்லையா? அவருடைய ஐடியல் கஸ்டமர் பர்சோனா 10 வயசு குழந்தை who knows BTS. அப்போ அவருக்கு பிடிஎஸ்னா என்னன்னு தெரியணும். இந்த பிடிஎஸ் ஜென்ரேஷனை அட்ராக்ட் பண்ண அவருக்கு தெரியணும். கரெக்டா? இந்த பிளாட்ஃபார்முக்கு வரும்போது இதெல்லாம் முக்கியமாக இருக்குது சார். இந்த செஷன் கடைசி ஆக தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். அதனால இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் செஷன் ஸ்டார்ட்டே ஆகலை, சரிங்களா? 11:30-12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. ஸோ பிடிஎஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். பிடிஎஸ் தெரிஞ்சிருந்தா அந்த பாப்புலேஷனை வந்து அவர் பிடிக்க போறாரு. இந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இது பல வகையில் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராடக்ட் போயிடலாம். கோ டு ட்ரெண்ட்ஸ். இஸ் ட்ரெண்ட்ஸ் ஒர்க்கிங்? இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து ஒரு 3 மணி நேரம் இந்த செஷன் எடுப்பேன். பர்ஃபெக்டாக எடுக்கணும், ஒரு மாதிரி 60-70% பர்ஃபெக்டாக எடுக்கணும்னா எனக்கு 8 மணி நேரம் வேணும். நல்ல பர்ஃபெக்டாக ஒரு டிஜிட்டல் செஷன் வேணும்னா எனக்கு 2 நாள் வேணும். நான் 2 நாள் செஷன் எடுக்கிறேன். 2 நாளில் கவர் பண்ணலாம், ஒரு அளவுக்கு கவர் பண்ணலாம். நவாசனை வந்து இன்னொரு கேள்வி கேட்டார், நான் இது எவ்வளோ நாளில் இது சரி பண்ண முடியும்னு. ஒரு கம்பெனி 2 வருஷமாக இன்னும் அவங்க மார்க்கெட்டிங்கை கிராக் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ண முடியல. ஏதோ போது பிஸ்னஸ் நடக்குதுன்னா சொல்ல முடியும். 2 வருஷம் ஆச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி, இன்னுமே கிராக் பண்ணல. எவ்வளோ பெரிய அறிவாளியும் கிராக் பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரி நுவான்சஸ் தெரியணும், சின்ன சின்ன விஷயங்கள்ல இது அடங்கியிருக்கும். அவருடைய 100 கோடியில் அவர் இப்போ என்ன யோசிக்கணும்னு கேட்டிங்கன்னா, பிடிஎஸ் எத்தனை கோடின்னு யோசிக்கணும். அந்த பிடிஎஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். பிளாட்ஃபார்மில் நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படின்னு. பைக் ஸ்பேர் பார்ட்ஸ், வில் புட் பைக் ஸ்பேர் பார்ட்ஸ். அண்ட் வேறு ஏதாவது ப்ராடக்ட் கொடுக்குறீங்களா சார் ரிசர்ச்சுக்கு? உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ப்ராடக்ட் எது வேணால் கொடுக்கலாம். நோ ஆர்த்தி, யூ நீட் டு கிவ் 5 years. யா சார், இந்தியாவில் ஆன்லைனில் கீழே வாங்க, அடுத்து கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே வாங்க. பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் தேடுற ஊர் எது? கோவா. அவர் அதை பார்த்துருவார், கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிரும். சொல்லுங்க சார், பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் தேடுற ஊர் எது சார்? பெங்களூரா? ஏன் பெங்களூர் சொல்றீங்க? டிஜிட்டல் நாலேஜ் இருக்கு. எத்தனை பேர் பெங்களூர்ல டிஜிட்டல் நாலேஜ் அதிகமாக இருக்கு அங்கே தேடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ப்ளீஸ் ரைஸ் யோர் ஹேண்ட்ஸ். பரவாயில்ல சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, பெங்களூர்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த ஊரில் தேடுறாங்க தெரியுங்களா பைக் ஸ்பேர் பார்ட்ஸு? அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், 2வது கேரளா, 3வது புதுச்சேரி, 4வது ஆந்திர பிரதேஷ், 5வது தான் தமிழ்நாடு. கர்நாடகா இல்லவே இல்லை. ஏன்? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. டெக்னிக்கலா யோசிங்க. எஸ், வை யூனியன் டெரிட்டரிஸ்? சின்ன சின்ன ஏரியா, அங்கே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆன்லைனில் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்க்கு வேற வழியில் ஆர்டர் பண்ணி ஆகணும். இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸு ஆன்லைன் தொழிலில் பல பிஸ்னஸுக்கு அந்தமான் தான் காட்டும் முதல்ல. பிகாஸ் அங்கே எதுவுமே கிடையாது. they have to order it from here. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம மார்க்கெட் இதுன்னு. இது இதனுடைய இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஜிட்டல்னுடைய பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூமில் நீங்கள் உட்காந்துட்டு உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் மார்க்கெட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முன்னாடிலாம் நீங்கள் இது என்ன பண்ணணும், போய் கேஸ் ரோடாக அலைஞ்சு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி. இன்னொன்று சொல்கிறேன் சார், ஹிந்துஸ்தான் லீவர் மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அவங்கெல்லாம் பெரிய த்ரெட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க கழுத்துக்கு மேலே மிகப்பெரிய கத்தி தொங்குது. காரணம் என்னன்னு சொல்லுங்க. கோ டு தட் B2B, B2C and D2C.
இந்த டிஜிட்டல் எதை மாற்றி இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ளை செயினை புரட்டி போட்டுருச்சு. ஒரு காலத்தில் நீங்கள் சோப் தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சோப்பை நீங்கள் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு சோப்பை தயாரித்து வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்தது யார்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகணும். அவர் முதல்ல உங்களை பார்க்க கூட மாட்டார். சார் சும்மா ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க சார், 5 வருஷம் 10 வருஷம் அவரை நீங்கள் நடந்து தேஞ்சு கடனுக்கு ப்ராடக்டை கொடுத்து அப்புறம் ப்ராடக்ட் பிக்கப் ஆகி அருமையான ப்ராடக்ட்னு ரிவர்ஸில் வரும். அந்த ப்ராடக்ட் நிறைய கேட்குறாங்க, அதை கொடுங்கன்னு. இதை மாற்றி அமைத்த சில ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க இன்னைக்கு நிலைமையில். இவங்கெல்லாம் தான் அந்த யூனிகார்ன். அதனால தான் நீங்கள் என்னோட செஷனை முன்னாடி பார்க்கணுன்றது. கோயம்புத்தூரில் ஜூசி கெமிஸ்ட்ரின்னு ஒரு கம்பெனி இருக்குது சார். இந்த கம்பெனி வந்து இப்போ லாக்மே, லாரியல்னா சொல்கிறாங்க இல்லையா, மிக மிக பெரிய அழகு சாதன பொருட்கள் விற்கும் கம்பெனிஸ். இவங்க எல்லாருமே இந்த ஹிந்துஸ்தான் லீவர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி கிட்ட தான் அந்த ப்ராடக்ட் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய கம்பெனிஸ் அவங்களே கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜூசி கெமிஸ்ட்ரின்ற கம்பெனி லாக்மே மாதிரி ஒரு கம்பெனியை வந்து அப்படியே ஆட்டி படைக்கிறான். அவன் பயப்படுறான் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற கம்பெனியை பார்த்து. இது எதனால சாத்தியப்பட்டுச்சு தெரியுங்களா? இந்த டிஜிட்டல்னால சாத்தியப்பட்டுச்சு. விச் மீன்ஸ் இந்த ரூம்ல வந்து நீங்க ஒரு 1000 கோடி ரூபாய் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, the 1000 crores is sitting in this room. ஒரு 1000 கோடி ரூபாய் பண்ண முடியும்னு இங்க நீங்க முடிவு பண்ணீங்கன்னா பண்ண முடியும். கோயம்புத்தூர்ல இருக்கிற கம்பெனிஸ் பண்ணி மதுரையில் இருக்காங்க. நான் பார்த்து வியந்த ஒரு டிஜிட்டல் ஆண்டர்பிரனர் நான் சொல்கிறேன். எஸ்ஸோட வைஸ் சேர்மனோட சன் ஒரு ஷர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ப்ளூ ஐலண்ட் இஸ் a பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அந்த தம்பி என்னை கூப்பிட்டு போனார். நான் ஒரு கன்சல்டன்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். உள்ளே போயிட்டு அவருடைய ப்ராசஸை பார்த்துட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ஒரு ரூம்குள்ளே ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு 7-8-10 பேர் உட்காந்துருக்காங்க. ஆன்லைன்லேருந்து ஆர்டராக எடுத்து குவிக்கிறாங்க. ஒரு சாதாரண சொல்லக்கூடிய ஒரு ஷர்ட் எல்லாருமே விற்கிறாங்க. பயங்கர காம்படிட்டிவ் ப்ராடக்ட். அந்த பையன் ஆன்லைனில் கண்டுபிடிச்சாரு, ஃபேஸ்புக்கில் போனார். இன்னைக்கு ப்ளூ ஐலண்ட் ஷர்ட்னு ஒரு பிராண்டை டெவலப் பண்ணி, இஸ் திஸ் தட் ப்ளூ ஐலண்ட்? சீரியஸ்லி லுக் அட் த வே அ மதுரை. எவ்வளோ பேர் இந்த ஷர்ட் பிஸ்னஸில் யாராக இருக்கீங்களா? ஷர்ட் ஆர் அண்ணன் துணியில் இருக்கார். இவர் இன்னொன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இப்போ நான் ஸ்டெயின் ஷர்ட். தட் இஸ் இன்னோவேஷன். நீங்கள் கேட்டுக்க டிஜிட்டல் சேனலை பிடிச்சி இன்னைக்கு அந்த சைட்டை பாருங்க. ஒரு டாப் பிராண்ட், இந்தியாவுடைய ஒரு டாப் பிராண்ட், ஒரு டாமி ஹில்ஃபிகர் பிராண்ட் சைட்டு மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த சைட்டை இது எங்கிருந்து பண்ணியிருக்காரு? மதுரையிலிருந்து பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப தூரத்தில் போய் எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர் வரைக்கும் கூட எக்ஸாம்பிள் போக வேண்டாம். த மோஸ்ட் டிஜிட்டலி என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இந்த பிஸ்னஸ் டிஜிட்டலி. இது மாதிரி நிறைய இருக்கலாம். நான் பார்த்ததுனால இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரைட்? வேர் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். இவர் இந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னு யோசிங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், துணிலேயே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அது என்ன கான்செப்ட் தெரியுங்களா? கேப்சியூல் கிளாத்திங் அப்படின்றாங்க. கேப்சியூல் கிளாத்திங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 சட்டை 5 டிஃப்ரெண்ட் கலரில், 5 பேண்ட் 5 டிஃப்ரெண்ட் கலரில், 5 5 25, 25 நாளைக்கு எனக்கு ட்ரெஸ் இருக்குது, எனக்கு இதுக்கு மேலே ட்ரெஸ் வேணான்றாங்க. மினிமலிசம். அவன் மினிமலிசம் ஏன் சொல்கிறான் தெரியுங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பெங்களூர்ல எல்லாம் நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த சட்டையை தேய்ச்சிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. சரிங்களா? ரிங்கிள் ஃப்ரீ ஷர்ட் வேணும்னு கேட்குறான். அதையெல்லாம் இந்த பையன் கண்டுபிடிக்கிறார். இந்த மாதிரி பிஸ்னஸஸ் கண்டுபிடிக்கிறாங்க, ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு இன்னோவேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட், கம் பேக். ஸோ இந்த ஸ்லைடு சொல்லிடுறேன். இதில் B2B, B2C, D2Cன்னு இருக்கு. D2Cனா டைரக்ட் டு கன்சியூமர், B2Cனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், B2Cனா பிஸ்னஸ் டு கன்சியூமர், இ-காமர்ஸ், குளோபல். இப்போ இது எல்லாமே D2C ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லா மேனுஃபேக்சரரும் டைரக்டாக கஸ்டமருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் டிஜிட்டல். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு ப்ராடக்டை எடுத்து இந்த ப்ராடக்ட் எப்படி கொண்டு போய் நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணுன்றதை நீங்கள் டிஜிட்டலாக பண்ணிடலாம். ரைட்? இன்னொரு முக்கியமான இடத்துக்கு வருவோம். கோ பேக், கம் டு தி பிளாட்ஃபார்ம். இதுதான் இந்த செஷனுடைய மிகவும் முக்கியமான இடம். ரொம்ப கவனமாக கேட்டுக்குங்க. I want one youngster to stand up, 20,
20 ஒரு 2 பேர் இருந்துறீங்களா 20s early 20s early 20 23 early 20 ஓகே ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய 50-year-old சரி ரைட் 20க்கு கீழே இருக்க மாட்டீங்க 30 35 ப்ளீஸ் ஸ்டாண்ட் நீங்கள் டெய்லி அதிகமாக செக் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இது ஆர்த்தி பிளாட்ஃபார்ம் ஷீட் ஏஜ் ஷீட் டோனட் ஷீட் பிரதர் சோஷியல் மீடியா vlogs அதுக்கு போயிட்டீங்க ஓகே எந்த பிளாட்ஃபார்மில் போய் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பீங்களா ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்களா லிங்க்டின்ல இருப்பீங்களா ஃபேஸ்புக் ஏஜ் சொன்னீங்க என்ன சொன்னீங்க நீங்கள் எந்த இதில் இருப்பீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கா யூஸ் பண்ணுறதில்ல கடைசி எப்போ லாகின் பண்ணீங்க சாரி ஓகே இப்போ அண்ணன் நீங்கள் எந்திரிச்சிங்க வாங்க இங்கே வாங்க அப்படி தான் இருக்கும் இந்த செஷன் கம்ஃபர்டபுளாக இருக்க விட மாட்டேன் இந்த பக்கம் வாங்க ரைட் சார் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ தடவை லாகின் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு 2 times ஃபேஸ்புக்கில் எவ்வளோ தடவை லாகின் பண்ணுறீங்க 5 times 6 times இதில் 2 timeனா அதில் 5 time மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அங்கே தான் இருக்கோம் 2 பேரும் அதில் தான் பேசிக்கிறோம் சபை இதை கருதி நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்க பரவாயில்ல ஸோ ஃபேஸ்புக்கில் அவர் ஜாஸ்தி இருப்பார் ஆல்வேஸ் பச்சை லைட்டு சரிங்களா சார் அங்கே இருப்பார் தம்பி வந்து இன்ஸ்டாகிராமில் இருப்பாருன்னு தெரிஞ்சிருச்சு அவர் ஃபேஸ்புக்கில் இருப்பார் நீங்கள் என்ன பிளாட்ஃபார்மில் நிறைய இருப்பீங்க ஃபேஸ்புக்கில் இருப்பீங்க ஸோ இங்கே 3 ஃபேஸ்புக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் இப்போ அண்ணன் இருக்கார் ஒரு வீட்டில் யாரெல்லாம் டெசிஷன் எடுக்கிறாங்க ஒரு வில்லா வாங்கணும் இங்கே வாங்கி வாங்க ஒரு வில்லா வாங்கணும்னா யாரெல்லாம் டெசிஷன் எடுக்கிறாங்க முதல்ல ஜென்ஸ் என்ன டெசிஷன் எடுப்பாங்க பட்ஜெட்டு ரைட் பசங்க ஒரு 20 வயசு பையனுக்கு அந்த டெசிஷன் மேக்கிங்ல ஏதாவது இருக்கா ஏதோ ஒன்றுல இருக்கு சரி ஃபேமிலியை பொறுத்தது என்ன விஷயங்கள் இருக்கும் பெட்ரூம் சைஸ் பண்ணலாம் வேற என்ன பண்ணுவாங்க பெட்ரூம்ல அந்த நம்ம பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங் அந்த மாதிரி இது சின்ன குழந்தை இருந்தா ஒரு 20 வயசு 23 வயசு பையன் இருந்தால் என்ன டெசிஷனுக்கு வருவாங்க ஒரு மாதிரி இன்டீரியர் அவன் ஐடியாவை கேட்பாங்க அது ரொம்ப அட்வான்ஸாக போகிறது நார்மல் பட்ஜெட் 50 lakhs பட்ஜெட்டில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அவருக்கு என்ன டெசிஷன் இருக்குன்னு சரி நீங்கள் வீடு கட்டுறீங்க வீடு வாங்குறீங்கன்னா நீங்கள் என்ன டெசிஷனில் இருக்கணும்னு நினைப்பீங்க என்ன இருக்கணும்னு நினைப்பீங்க ஒரு தியேட்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் சார் நான் வரேன் உங்ககிட்ட 70 லட்ச ரூபா தான் என்கிட்ட பட்ஜெட்டு எனக்கு ஒரு தியேட்டர் வேணும்னா பண்ணி கொடுக்க முடியுமா உங்களால் சரி அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் இருக்கு இப்போ இவர் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவருக்கு விற்கணும்னா இவர் எதை பற்றி பேசணும் தியேட்டர் பற்றி பேசணும் எங்கே பேசணும் இன்ஸ்டாகிராமில் பேசணும் இவர் ஃபேஸ்புக்கில் தியேட்டர் பற்றி பேசினாருன்னா ப்ராடக்ட் விற்குமா விற்காது நீங்கள் என்ன டெசிஷன் எடுப்பீங்க பட்ஜெட் டெசிஷன் எடுப்பீங்க வீட்டில் என்ன டெசிஷன் எடுப்பாங்க அவங்களும் பட்ஜெட் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று பார்ப்பாங்க அது அவங்களோட அந்த கிச்சனு பெட்ரூமு அவங்க டெசிஷன் எடுப்பாங்க இப்போ அவங்க எங்கே இருப்பாங்க ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் கான்டென்ட் போட்டால் ஜெயிக்கணும்ல ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் என்ன நோட் பண்ணணும்னு சொல்லுங்கள் யாராவது சொல்ல முடியுமா ஃபேஸ்புக்கில் தான் பண்ணணும் அந்த ஏஜ் குரூப் தான் ஆனால் ஒரு விஷயம் மாறுது அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் பொசிஷனிங் மாறுது வேற முக்கியமான ஒரு விஷயம் மாறுது யார் சொன்னீங்க கிவ் அ பிக் ஹேண்ட் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் வெரி பிக் ஹேண்ட் சார் நல்லா கை தட்டுங்க சார் தட்ஸ் அ வெரி ப்ளீஸ் சிட் டவுன் இட்ஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் ஆன்சர் இதுதான் ஒரு ஆண்டர்பிரினர் உங்களுக்கு தெரியணும் இது வந்து திஸ் இஸ் நாட் என்ஜினியரிங் திஸ் இஸ் நாட் சயின்ஸ் இட் இஸ் காமன் சென்ஸ் என்ன காமன் சென்ஸ் டைமிங் ஏன் டைமிங்னு சொன்னீங்க அதுக்கான எக்ஸாம்பிளை நீங்களே சொல்லிடுங்க ஒரு உமன் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய உமன் எத்தனை மணிக்கு பார்ப்பாங்க மிட் டே 11 மணி which means husband is gone to work after finishing her work at home and she will be in youngsters வந்து கவர் பண்ணும்போது maybe
around after 5 to 7 அந்த zone, preferably அந்த zone time. ரைட், ப்ளீஸ் பி சீட்டட். இதே ரூமில் எல்லாரும் உட்காரலாம் சார், ப்ளீஸ் சார் நீங்களும் உட்காரலாம். இல்லை நீங்கள் கார் வந்து கார் நிப்பாட்டுறது நிறைய பசங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நில்லுங்க, அப்போ இப்போ நீங்கள் நில்லுங்க. நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம். இது நான் எதுக்கு இந்த ரோல் ப்ளே பண்ணேன்னா, இதை விட பெட்டர் எஜுகேஷன் எதுவும் இல்லை சார். நான் இங்கே இப்போ வந்து எதையாவது போய் ஒரு பெரிய ஜார்கனை போட்டுட்டு, இந்த ஆர்மியில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எங்கள் அங்கிள் சொல்லி கொடுத்தாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ கேனாட் கன்வின்ஸ் யுவர் பாஸ், கன்ஃபியூஸ் யுவர் பாஸ். அதை தான் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணுவோம். இஃப் யூ கேனாட் கன்வின்ஸ் யுவர் கிளைண்ட், கன்ஃபியூஸ் யுவர் கிளைண்ட். இந்த எஸ்இஓ பண்ணும்போது நாங்கள் ஒரு விஷயம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? முதல்ல எடுத்த உடனே, சார் கூகுள் பேன் பண்ணிடும் சார் அப்படின்னு நீங்கள் பயந்துருவீங்க. அதுக்கு எனக்கும் பதில் தெரியாது, யாருக்கும் பதில் தெரியாது. வில் கம்ஃபர்டபிளி புட் இட். சரி, ஓகே. இப்போ இந்த ரூம்குள்ள நம்ம ஒரு ரோல் ப்ளே பண்ணோம். அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காரு, இவங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. அந்த ஃபேஸ்புக்குள்ளேயும் டைமிங் மாறிடுது. ஒரு வீட்டில் ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா எத்தனை ஐசிபி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு ரூமுக்கும் ஒரு ஐசிபி இருக்கு. கிச்சனுக்கு ஒரு ஐசிபி இருக்கு, ஒரு கார் பார்க்கிங்க்கு ஒரு ஐசிபி இருக்கு, தியேட்டருக்கு ஒரு ஐசிபி இருக்கு, சவுண்ட் சிஸ்டமுக்கு ஒரு ஐசிபி இருக்கு. அதை போட்டு கொடுத்தீங்கன்னா கலருக்கு ஒரு ஐசிபி இருக்கு. ஏன் சின்ன குழந்தை இருந்ததுன்னா அப்பா எனக்கு பிங்க் தான் வேணும்னு கேட்கும். ஸோ இவங்க எல்லாருமே ஐசிபி. இன்னொன்று வந்து இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட் ஒரு பார்ட்டி வந்து என் வீட்டில் ஒரு சோஃபா வச்சிருக்கேன். அந்த சோஃபா இதில் வந்து ஃபிட் பண்ணணும் முடியுமா? அந்த சோஃபா 5 வருஷம் தான் இருக்கும், ஆர் 3 வருஷம் தான். 27 சோஃபா இருக்கும். ஆமாம், ஒரு பெரிய பட்ஜெட்டில் வாங்குறப்ப இதை கொண்டு அதில் வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து. இப்போ நம்ம பிசினஸ்ல 100 கோடி ப்ராப்ளம் எங்க இருக்கு தெரியுங்களா? சூசிங் த ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யுவர் பிசினஸ். நம்பர் 1, சென்டிங் த ரைட் மெசேஜ். ஓகேங்க சார், சென்டிங் த ரைட் மெசேஜ், சூசிங் த பிளாட்ஃபார்ம். இந்த மேஜர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இந்த நம்ம ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்றோம் தெரியுங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா முதல்ல போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ்ல சேர்ந்துக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை டெக்னிக்கலாக கற்றுக்கிறது. கரெக்டானே? டு நாட் டூ தட் மிஸ்டேக். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நீங்கள் பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸை கற்றுக்குங்க. இந்த பிஸ்னஸ் ஃபண்டமெண்டலில் டிஜிட்டலாக எப்படி பண்ணணும்னு கற்றுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு செஷன் வேணுமே ஒழிய, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து கூகுள் அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது. இதுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் வந்து எல்லாருமே டேக்ஸ் கட்டுறோமா சார்? மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் பே டேக்ஸ். எப்படி டேக்ஸ் சேவ் பண்ணணும்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். நம்ம எல்லாம் போய் அதுக்காக சிஏ படிக்கிறோமா? அந்த வேலையை நம்ம பண்ணவே கூடாது. ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் உங்களுக்கு டிஜிட்டலில் வளரணும்னா என்ன ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரியணும். இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற அசோசியேஷன் பிரசிடென்ட்ஸ்க்கெல்லாம் நான் ஒரு ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது, என்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் கையை கூப்பிட்டு, சார் சோஷியல் மீடியாவில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு ஒரு செஷன் எடுங்கன்னா, நான் பாட்டுக்கு வந்து இங்கே இங்கிலீஷில் இருக்கிற ஜார்க்குன்னா ஹேஷ்டேக்ஸ் பண்ணணும், ஹேஷ்டேக் பண்ணுறதுக்கு இந்த டூல் பண்ணணும், இதில் எடுத்து போட்டிங்கன்னா ஹேஷ்டேக்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் நல்லது தான். பட் அதை விட முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரோல் பிளே தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டூல் தேவைப்படுது. இதுக்கப்புறம் நம்ம டூல்ஸ்க்கு போகிறோம் இப்போ. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதன் உபயோகப்படுத்தும் எல்லா பொருளுக்கும் கேரக்டர் இருக்கிறது. கரெக்டா என்ன சொல்றது? ஒரு மனிதன் உபயோகப்படுத்தும் எல்லா பொருளுக்கும் ஒரு கேரக்டர் வந்துடுது. அதை உபயோகப்படுத்துவன் அந்த கேரக்டரை அதில் புகுத்தி விடுகிறான். ஃபேஸ்புக்கினுடைய கேரக்டர்னு ஒன்று இருக்கு. அது என்ன? பெரிய கதை எழுதி ஃபோட்டோ வீடியோ போடலாம். ஆனால் இன்னைக்கும் கதைக்கு தான் அங்கே மதிப்பு. கதை எழுதுனா அங்கே வேலை செய்யும். இன்ஸ்டாகிராமில் முதல்ல ஃபோட்டோ இருக்கும், கீழே கதை இருக்கும். நிறைய கதைக்கு அங்கே மரியாதை இல்லை. இதுக்கப்புறமா ஒரு இது இருக்கு. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆச்சுமா? 22ஆ? ஓகே. ஸ்னாப் சாட்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு இருக்கிற 15-16 வயசு குழந்தைங்க எதில் இருக்காங்க தெரியுங்களா? இன்ஸ்டாகிராமில் கூட இல்லை, ஸ்னாப் சாட்டில் தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எங்கே மார்க்கெட் பண்ணணும்? அண்ணன் என்ன பண்ணணும்? டோராலாம் இல்லை, அதெல்லாம் மாறி போச்சு. பிடிஎஸ் உடைய ஃபோட்டோவை எடுத்து, இஃப் யூ வாண்ட் பிடிஎஸ் இன் யுவர் இது எங்கள் பிரீத்தமுக்கு பில்டர்ஸ்க்கு வாங்க, நான் பண்ணி கொடுக்குறேன்னு அவர் ஃபேஸ்புக்கில் போட்டார்னா யூஸ் இல்லை. எங்கே போடணும்? ஸ்னாப் சாட்டில் போடணும். ஸோ யூ நீட் டு நோ வாட் இஸ் யுவர் ப்ராடக்ட், ஹூ இஸ் யுவர் ஐசிபி. இது ரெண்டையும் கொண்டு போய் கரெக்டாக பிளாட்ஃபார்மில் கனெக்ட் பண்ணணும். இந்த பிளாட்ஃபார்மில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம என்ன மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன், மெசேஜிங் அண்ட் கம்யூனிகேஷன். ஒரே ஒரு வார்த்தை, உங்களுடைய வார்த்தை மாறுவதனால் உங்கள் பிஸ்னஸ்னுடைய தலையெழுத்து மாறிவிடும்.
பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும். சேல் வரல அந்த பையன்கிட்ட நான் இந்த ஃபேஸ்புக்கில் பண்ண சொன்னாங்க, என் காம்படிட்டர் பண்ணுறாங்க, அவருக்கு லீடு வருது, எனக்கு லீடே வர மாட்டேங்குது, அந்த பையன் சரியில்லை அப்படின்னு இன்னொரு பையன்கிட்ட போகிறது. அண்ணா பதில் வருதா கொஞ்சம் கொஞ்சமா? இன்னொரு பையன்கிட்ட போகுது. See, முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேஷன். 20-year-oldக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அந்த பிளாட்ஃபார்மில் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அந்த பொருளை வாங்குறவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு மாதிரி மெசேஜிங் பண்ணணும். ஏன்னா படிக்கிறவங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மெசேஜிங் எப்படி கிரியேட் பண்ணலாம், இதுக்கு எப்படி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் இப்போ வரும். நான் திருப்பியும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு போயிடுறேன். பிஸ்னஸ்னுடைய கம்யூனிகேஷன் ஒரு 10 வருஷத்துக்கு மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னவா இருக்குன்னு சொல்லுங்களேன். என்ன பதில் வேணா சொல்லுங்க, தப்பா இருந்த கவலை இல்லை. இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன் எப்படி இருக்கு, கம்யூனிகேஷன், பிசினஸ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? ஷார்ட் ஃபார்ம், நீங்க பதில் சொல்லக்கூடாது, யூ ஆர் டெக்னிக்கல் காய். ஓகே, அட்டென்ஷன் ஸ்பேன் நல்ல பதில். அப்புறம் ஆன்லைன் ரிவ்யூ. ஓகே, வேற ஏஸ்தட்டிக்கா. வேற ஒரு பதில் எதிர்பார்க்குறேன், அதனால தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நிறைய சொல்லிக்கிட்டே இருங்களேன். மிஸ்கம்யூனிகேஷன். ஓகே, அட்டென்ஷன் விஷயம், அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கன்றீங்க. ஸோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, புரியுதுன்றீங்க, புரியுற மாதிரி இருக்கணுன்றீங்க. கரெக்ட், ரைட். இமேஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டீங்க. இன்னொரு அனிமேஷன், இன்னும் க்ளோஸாக வந்துட்டீங்க. அடுத்தது கேட்சியான வார்த்தைகள் இருக்கும். அருமையான பதில். இன்னொன்று, ஓகே, இதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். We live in an economy called knowledge economy. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணணுன்னா ஒரு சொந்தக்காரர் இருப்பார். அவரை கூப்பிட்டா அவர் அந்த கல்யாணம் ப்ராசஸ் ஃப்ளோ அவருக்கு கரெக்டாக தெரியும். கரெக்டுங்களா? வீட்டில் ஏதாவது கெட்ட காரியங்கள் நடந்துட்டா இன்னொரு மாமா இருப்பார். அவரை கூப்பிட்டு சொல்லிட்டாருன்னா, தம்பி இந்த இடத்துல இது போய் இது வாங்கு, இது பண்ணணும், இந்த சடங்கு பண்ணணும்னு சொல்லிடுவாரா? கார் வாங்கணும்னா ஒரு மாமா இருப்பார், ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா ஒரு ஆள் இருப்பார். இந்த மாதிரி இருப்பாங்களா? இப்பெல்லாம் அவங்க இல்லை, தெரியுமா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அப்படி யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? வாய் இன்னைக்கு யூடியூப் இருக்கு. இன்னைக்கு யூடியூப்ல போய் கேட்கலாம், இன்டர்நெட்ல போய் கேட்கலாம். கம்பேரிசன்ஸ் வெப்சைட்ஸ் வந்துருச்சு. We live in an economy called knowledge economy. அப்துல் கலாம் ராக்கெட் லான்ச் பண்ணணும்னு அவர் வாழ்க்கையில் ஆரம்பிச்சு 40 வருஷம் 50 வருஷம் படிச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விஷயத்த இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிற பையன் யூடியூப்பை பார்த்து ராக்கெட்டை விட்டு அந்த ராக்கெட்டை நாசா சர்டிஃபை பண்ணுறான். இப்படி ராக்கெட் விட்டா ராக்கெட் மேலே போகும்னு சர்டிஃபை பண்ணிட்டான். இது எப்படி சாத்தியப்பட்டது? நாலேஜ் எக்கனாமி. ஏன் இந்த பதில் இந்த இடத்துல நான் இதே சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, யுவர் கஸ்டமர்ஸ் ஆர் மோஸ்ட் அவேர். இந்த காலத்தில் ஒரு கேக் வாங்கணும்னா இந்த கேக்கில் எவ்வளோ கேலரி கவுண்ட் இருக்குன்னு கேட்குறாங்களா சார்? ஒரு காலத்தில் கேக்கில் கேலரி கவுண்ட் யாராவது கேட்டிருக்காங்களா? க்ரீம் எவ்வளோ இருக்குது, கேலரி கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. டயர் வாங்குறவங்க எத்தனை பேர் என்ன கேட்பாங்க தெரியுங்களா? என் சொந்தக்காரர் ஒருத்தர் டயர் கடை வச்சிருக்காரு. என்னால் இந்த இன்டர்நெட்லேருந்து பார்த்துட்டு வர தொல்லை தாங்க முடியலைங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் எத்தனை ஹீட் ஆகும்னு கேட்குறான். டாக்டர் தான். யாராவது டாக்டர்ஸ் இருக்கீங்களா சார்? டாக்டர் இருக்கு. என்ன டாக்டர் சார் நீங்கள்? சித்தா டாக்டர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ புலம்புவார். 1 மணி நேரம் பேசுவீங்களா சார் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு வர கஸ்டமரை வச்சு? நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுக்கிறீங்களா? அதான் சொல்கிறேன் நான், இருந்தால் வரக்கூடாதுன்றீங்களா? சரி, நான் வேற ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போயே கூட சொல்கிறேன். பட் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்கிறேன். நீங்களும் டாக்டரா? நீங்கள் ஆக்குபென்சரிஸ்ட். டாக்டர் இதில் வெளியே எழுதி ஒட்டிட்டாங்க. நீங்கள் சாதாரணமாக வந்தீங்கன்னா 500 ரூபா, இன்டர்நெட்டில் பார்த்துட்டு கேள்வி கேட்டிங்கன்னா 1000 ரூபான்னு. அது மீமாவே வருது. இது உண்மை. தே ஆர் மோஸ்ட் அவேர். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது தெரியுங்களா? ஹாஸ்பிட்டல்ஸ் வில் நாட் எக்ஸிஸ்ட். ஹாஸ்பிட்டலினுடைய தேவை குறைந்து கொண்டு இருக்கிறது. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்களா? டெலாய்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவன் நிறைய மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவான். நான் அதுக்குள்ள ரொம்ப டெக்னிக்கலாக போகல, பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இன்னைக்கு ஹெல்த் கேர் இஸ் பிகமிங் ப்ரெடிக்டிவ். அதாவது நீங்கள் ஒரு மெஷினில் போய் எச்சியை துப்பி அந்த இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வியாதி வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா அவன் அந்த டேட்டா உங்களுக்கு அனுப்பிச்சிடறான். அதில் எது வரைக்கும் அனுப்புகிறான்? நான் இன்றைக்கி என்ன பண்ணுன்னா, உன்னுடைய ப்ரெஷர் முன்னாடிலாம் இப்போது நம்ம எல்லாருமே ஜெனரிக் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஈவன் இன் கேஸ் ஆஃப் டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபார்முலா இருக்கும், 4-5 மருந்து இருக்கும். கோமார்பிடிட்டிஸை பார்த்து, அதாவது ப்ரெஷரும் இதுவும் இருந்து
இவர் கேன்சர் ப்ரோன், இவங்க ஃபேமிலியில் கேன்சர் இருந்ததுன்னா இந்த மருந்து சாப்பிடக்கூடாது, இவருக்காகவே மருந்து தயாரிக்கிறதுக்கான காலம் வரப்போகுது. ஒருத்தருக்கும் ஒரு மருந்து வரப்போகுது. நீங்கள் டயபெட்டிஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கான மருந்து தயாரிக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இனிமேல் கஸ்டமர் இதை பேசக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த மாதிரி எடுத்து டாக்டர்ஸ் இன்னைக்கு பதில் சொன்னாங்கன்னா அந்த டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரைட், நம்ம அதை தனியாக பேசுவோம் சார். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வச்சுருக்கேன், நான் அதை தனியாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நிறைய நாலேஜ் எக்கனாமியில் இருக்கோம். ஒரு விஷயம், ஒரு பொருளை வாங்கணும்னா அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இன்டர்நெட்டில் படிச்சிருவாங்க. நீங்கள் கரெக்டான கம்யூனிகேஷனை பண்ணலீங்கன்னா அவர் வெளியில் போயிடுவாங்க. அதனால தான் வெப்சைட்டுக்கு வராங்க, திடீர்னு காணாமல் போயிடுறாங்கன்னு. ஸோ இதுக்கு நான் வரேன். கம்யூனிகேஷன், மெசேஜிங். ஓகே, கம்யூனிகேஷனை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அண்ணன் உள்ளே வந்துட்டார், இன்னும் 8 நிமிஷம் இருக்குது எனக்கு. ஸோ டோஃபு, மோஃபு, போஃபு, இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் ஆஃப் த ஃபனல், மிடில் ஆஃப் த ஃபனல், பாட்டம் ஆஃப் த ஃபனல். ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஜிட்டலாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நீங்கள் மெசேஜிங்கை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் இல்லை, அவருக்கு நிறைய எஜுகேஷன் நடந்துட்டு இருக்கு, வாங்க சார். ஒரு வில்லா வாங்குற ஜேர்னி எவ்வளோ நாள் நடக்கும்? டக்குன்னு முடிகிறது இருக்கு, அது 1 மாசம் 2 மாசம் எழுந்து போகிறது இருக்கு. அது பார்ட்டியோட மனநிலையை பொறுத்து. ஆனால் அவங்க தேடலை எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஆரம்பிப்பாங்க? 6 மாதம், மினிமம் 6 மாதம், 7 மாதம், 8 மாதத்துக்கு முன்னாடி பிளானிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்ககிட்ட டிசைட் பண்ணிட்டு வர்றதுக்கு உங்களை அறியாமல் அந்த பையன் மாதிரி உங்களை பற்றி எல்லா ரிசர்ச்சும் அவங்க பண்ணிடுவாங்க. கஸ்டமர் பண்ணிடுவாங்க. சிலர் உடனே டக்குன்னு முடிவு எடுப்பாங்க, சிலர் கரெக்ட். அதுக்கு முன்னாடி அவங்க அந்த டெசிஷனை, ப்ராப்பர்ட்டி இதுன்றது முடிவு பண்ணுறது குயிக்காக நடக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்றது ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி பண்ணணும்ல. லோன் அப்ளை பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார், டாப் ஆஃப் த ஃபனல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று சொல்லிடுறேன், ஐடான்னு ஒன்று இருக்குது, AIDA, அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன். 4 விஷயம் இருக்குது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோஃபு, மோஃபு, போஃபு அப்படின்னு சொல்கிறது என்னன்னா டாப் ஆஃப் த ஃபனல். ஒரு ஃபனலை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஃபனலில் ஒரு கஸ்டமர் அவேர்னஸ் ஸ்டேஜ், அதாவது வீடு வாங்கணும்னா என்னென்ன அவேர்னஸ் அவங்களுக்கு தேவைப்படும்? அவங்களோட இன்கம் லெவல், ரைட்டு, அவங்க வேற ஏதாவது லோன் ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னாங்க, அது லோன் ஃபைனான்ஸை விட்டுட்டு வேற என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, இந்த அவேர்னஸ்லாம் நீங்கள் கொடுத்தா பெட்டராக இருக்கும். இடம் நம்ம மெயின் ஏரியாவிலேருந்து எவ்வளோ தள்ளி இருக்கு, இடம் அப்படின்றது மெயின் ஏரியாவிலேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பிஸ்னஸாக இவர் அவேர்னஸ் கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இவர் பண்ண வேண்டிய அவேர்னஸ் கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா லொக்கேஷன். அந்த லொக்கேஷனை பற்றின அவேர்னஸ் கண்டென்ட் பண்ணணும். அதுதான் டாப் ஆஃப் த ஃபனல் கான்டென்ட்னு சொல்கிறோம். அந்த கான்டென்ட்டை பார்த்து சார், அந்த கான்டென்ட்டை இவர் நீங்கள் உட்காருங்க சார், நான் இனி மேனேஜ் பண்ணிக்கிறேன். இந்த டாப் ஆஃப் த ஃபனல் கான்டென்ட் எங்கே போடணும்னா பிளாக்ல போடணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. வெபினார்ஸ் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் போய் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும், அதுக்கான பதில் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு the most important thing for your business is வீடியோ கான்டென்ட். உங்களுடைய கான்டென்ட் பரிமாணம் வீடியோவாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்கே வந்த பதில் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாயிருச்சு. ஒரு பிரியாணி தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார்? ஒரு பிரியாணி தயாரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் மினிமம். அந்த பிரியாணி தயாரிக்கிறது எத்தனை நேரத்தில் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க? 30 seconds. Your business life and existence and non-existence is decided in 30 seconds. 30 செகண்டில் உங்கள் பிஸ்னஸனுடைய எக்ஸிஸ்டன்ஸையும் நான் எக்ஸிஸ்டன்ஸையும் முடிவு பண்ணிடுறாங்க. அந்த 30 செகண்டுக்குள்ள நீங்கள் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், சாங் வைக்கணும், எமோஷன் வைக்கணும், ஃபைட் வைக்கணும், கிளைமேக்ஸ் வைக்கணும், இது எல்லாம் நடக்கணும். லவ் ஸ்டோரி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். 30 செகண்டில் பண்ணணும். இன்னைக்கு ரொமான்ஸ் வைக்கணும், இது எல்லாமே வைக்கணும் அந்த 30 செகண்டில். அப்போ நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே என்னவா மாறிடுறோம்? கான்டென்ட் கிரியேட்டர் 1 வேற, கேரக்டர் 2 வேற, டைரக்டர்ஸ் 3, பக்கத்தில் வந்துட்டீங்க. எடிட்டரா மாறிடணும் 4. இன்னொரு வார்த்தைக்காக நான் வெயிட் பண்றேன். அந்த வார்த்தை வரணும். அந்த வார்த்தை இன்னும் தெரியலன்றதே நம்ம இன்னும்
பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கான அந்த 100 கோடிக்கு அந்த அந்த ட்ரெஜெக்டரியிலே நீங்கள் வந்து இல்லை இன்னும். கண்டென்ட் கரெக்ட், பட் நீங்கள் ஸ்டோரி டெல்லராக மாற வேண்டும், கதை சொல்லிகளாக மாற வேண்டும். கதை விடுறதில்லை, கதை சொல்லிகள். ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க எல்லாருமே இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே கதை சொல்லிகள் தான். ஒரு கதையை சொல்றோம். 1930லையும் பிசினஸ் ஓனர் கதை சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. தட் இஸ் மார்க்கெட்டிங். 2024லையும் அதுதான் நிதர்சனம். அந்த பிளாட்ஃபார்ம் தான் மாறிக்கிட்டு இருக்கே ஒழிய கதை எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோதான் நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆகணும். இந்த செஷனுடைய கீ டேக்அவே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கதை சொல்லிகளாக மாறியே ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. நீங்கள் என்னுடைய நண்பர் சக்திவேல் வந்து அருமையாக சொல்லுவார், 0 ரூபி மார்க்கெட்டிங்னு சொல்லுவார். இன்னைக்கு 0 ரூபி மார்க்கெட்டிங் பண்ண முடியும். எப்படி இருந்தால் நீங்கள் 0 ரூபி மார்க்கெட்டிங் பண்ண முடியும்? நீங்கள் நல்ல ஸ்டோரி டெல்லராக இருக்கணும். உங்களுடைய ஃபோனில் அங்கே வச்சு ஒரு வீடியோ உங்களுடைய பிஸ்னஸ்னுடைய தலையெழுத்தை மாற்றிவிடும். ஒரே ஒரு வீடியோ அந்த 100 கோடி ட்ரெஜெக்டரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ட்ரெஜெக்டரிக்கு எனக்கு தமிழ் என்னன்னு தெரியல, பரவாயில்ல. அந்த இடத்துல போய் உங்களை உட்கார வச்சிடும். ஒரு வீடியோ 10 மில்லியன் பேர் பார்த்துருவான். 1 கோடி பேர் பார்த்துட்டான்னா உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிடிச்சி கரெக்டாக பண்ணீங்கன்னா 100 crores போயிடலாம். 100 crores இல்லை, 1000 கோடி ஆன்லைனில் பில்ட் பண்ண கம்பெனிஸ் இருக்காங்க. 8000 கோடி 10,000 கோடி கம்பெனிஸ் ஆன்லைனில் பில்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம எங்கே இல்லை, என்ன மிஸ்ஸிங்? ஸ்டோரி டெல்லிங் மிஸ்ஸிங். அந்த ஸ்டோரி டெல்லிங் எந்த பிளாட்ஃபார்மில் பண்ணணும்னு மிஸ்ஸிங். அந்த பிளாட்ஃபார்மில் என்ன கதையை சொல்லணும். இன்ஸ்டாகிராமில் அந்த தம்பிக்கு வந்து அவர் என்ன கேட்டார், வீட்டில் தியேட்டர் கேட்டார். தியேட்டர் ஸ்டோரி அண்ணன் சொன்னாரா? அந்த தியேட்டர் ஸ்டோரியை 30 செகண்டில் சொன்னாரா? வேற ஒரு தியேட்டரை எடுத்து அவர் தியேட்டர் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தா அதை பற்றி சொன்னாரான்றது முக்கியம் இல்லை. ஒரு தியேட்டரை எப்படி பண்ணணும்னு இன்னைக்கு அனிமேஷனில் சொல்லிடலாம். நீங்கள் செல்வமுரளின்னு ஒரு நண்பர் இருக்கார், மூவனியம்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. ஏஐல வீடியோஸ் பண்ணுறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னீங்கன்னா, தம்பி ஒரு தியேட்டருக்கான இதெல்லாம் கதை, இந்த கதையை போட்டு ஒரு வீடியோ பண்ணி கொடுங்கன்னா அவர் ப்ராம்ப்டை போட்டு வீடியோ பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவார். அதில் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் சாஃப்ட்வேரை போட்டிங்கன்னா அது தமிழ் இங்கிலீஷ். murf.ai-ன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, murf.ai. அந்த murf.ai-க்கு போய் நீங்கள் வாய்ஸ் இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அது வந்து வாய்ஸாக கொடுத்துரும். அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ அதை எடுத்து ஒரு வீடியோவை பண்ணி தியேட்டர் கான்டென்ட்டை இன்ஸ்டாகிராமில் அவர் ரீலாக போடணும். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். இது இப்போ ஒரு 1.5 மணி நேரமாக நான் எடுத்த செஷனில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டு பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஷனுக்கு போய் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணி கதையை கரெக்டாக சொன்னீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடும். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் எங்கேயும் சொல்லிடுறேன். என்கிட்ட அடிக்கடி வந்து ஆண்டர்பிரினர்ஸ் எவ்வளோ சார் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு கேட்டால் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை அதை மாற்றி சொல்லிட்டேன். ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருக்கார், எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் எந்த காலேஜில் போய் சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இருந்தார்? கமலஹாசன் கூட உட்காந்துருக்காரு. அவர் பேசுகிற லாங்குவேஜ் என்ன? செத்தப்பாயில நாரப்பாயிலன்னு சொல்கிறார். அவர் எங்கே இருக்காரு? கமலஹாசனோட உட்காந்துருக்காரு. எங்கே ரீச் ஆகுது பாருங்கள். அப்போ எங்கே அந்த கதையை கரெக்டாக சொன்னீங்கன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுது. அந்த கதை சொல்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணுறதுன்னா என்ன? கரெக்டான பிளாட்ஃபார்மை பிடிக்கணும். அந்த ஏஜ் குரூப்புக்கு அந்த ஐசிபிக்கான கதையை சொல்லணும். ரைட்? அதுதான் இந்த டோஃபு மோஃபு போஃபு. அதாவது ஒருத்தர் வாங்குற முடிவுக்கு வந்துட்டார். அண்ணங்கிட்ட வந்து சரிங்க சார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், பேப்பர் ஒர்க் என்னன்னு கேட்குறாரு. அண்ணன் உடனே நான் ஒரு பிளாக் அனுப்புகிறேன், அந்த பிளாகில் லொக்கேஷன் பற்றி இருக்குது, அதை படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார்னா என்ன ஆகும்? என்ன அது நான் ஏதோ கேட்குறேன், அவர் ஏதோ சொல்கிறாரு, இவருக்கு இதையே புரிஞ்சுக்க முடியலன்னா நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு போயிடுவார். கரெக்டுங்களா? அப்போது உங்கள் கஸ்டமர் என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கான மெசேஜை நீங்கள் அனுப்பணும். இங்கே தான் அந்த ஆட்டோமேஷன், நான் அந்த பாட் ஆட்டோமேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாட் ஆட்டோமேஷனில் சரியான நேரத்தில் சரியான மெசேஜை நீங்கள் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இது புரிஞ்சுதா சார்? இது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நான் வேணால் இதை அனுப்பிச்சிடறேன், எனக்கு டைம் இல்லை, நான் குயிக்காக போகிறேன். முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அனாலிட்டிக்ஸ். நூற்றி 120 இருக்குமா? 125 ஸ்லைடு இருக்குது சார். அது 1.5 மணி நேரத்தில் எடுக்க சொல்லியிருக்காரு அண்ணன். ஓகே, கம் டு திஸ் திங். த நெக்ஸ்ட் ஒன்.
கேன் யூ ஓப்பன் கூகுள் அனலிட்டிக்ஸ்? ஓகே, நம்ம பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டோம், ஒரு பிளாட்ஃபார்முக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு பார்த்துட்டோம், இந்த விஷயம்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து அசோசியேஷன் பிரசிடென்ட்ஸாக உங்களையெல்லாம் அட்ரஸ் பண்ணுறேன். நான் வந்து எல்லா அசோசியேஷன், நான் நிறைய அசோசியேஷன்ஸோட பேசுகிறேன், நிறைய ஸ்பீச் கொடுக்குறேன். உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்குறேன். டெப்த்து பாருங்கள். உங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் எவ்வளோ க்ரோ ஆகுறாங்கன்ற டெப்த்து உங்களால் கால்குலேட் பண்ண முடியுமா? டேட்டா வச்சுருக்கீங்களா? எத்தனை அசோசியேஷன் பிரசிடென்ட்ஸ் இங்கே போன வருஷம் என் மெம்பர்ஸில் ஒருத்தர் இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காரு, அங்கிருந்து இந்த டேர்ன் ஓவர் வந்திருக்காரு அப்படின்னு டேட்டா வச்சுருக்கீங்களா சார்? யாராவது வச்சுருக்கீங்களா? இது ஈஸியாக வச்சுக்க முடியும். இதை வச்சுக்கிட்டிங்கன்னா அசோசியேஷன் கேன் இம்பேக்ட் த growth ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பிஸ்னஸ். யூ கேன் இம்பேக்ட் இட். கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரே ஒரு டேஷ்போர்டு எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். உங்கள் முன்னாடி ஒரு டேஷ்போர்டு இருக்க வேண்டும். அந்த டேஷ்போர்டில் உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கேபிஐஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேபிஐஸ் எல்லாம் உங்கள் முன்னாடி இருக்கணும். நீங்கள் வேறு எதுவுமே வச்சுக்க வேண்டாம். இந்த டேஷ்போர்டுன்றது முன்னாடி இருக்கணும். இந்த டேஷ்போர்டு எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே இனிமேல் நீங்கள் பிஸ்னஸ்க்கு போகிற நான் ஒரு ரெக்வெஸ்ட் சொல்கிறேன். ஒரு 15 நிமிஷம் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸில் போய் அனாலிட்டிக்ஸை நீங்கள் பார்த்தே ஆகணும். எனக்கு டிஜிட்டல் தெரியாது அதெல்லாம் கவலையே படாதீங்க. எவ்ரி டே 15 minutes யூ ஹேவ் டு லுக் அட் யுவர் அனாலிட்டிக்ஸ். அந்த அனாலிட்டிக்ஸ் என்னன்னு காட்டுறேன். நான் வந்து ஃபுல்லாக உள்ளே போக முடியாது, பட் உங்களுக்கு ஒரு ஓவராலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். கோ டு சம் ஒன் ஆஃப் த analytics.google.com. இந்த கூகுள் மாதிரி ஒரு கம்பெனி என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா சார், அனாலிட்டிக்ஸை ஃப்ரீயாக கொடுத்துட்டான். அந்த அனாலிட்டிக்ஸில் அவன் வந்து $multi-billion சம்பாதிக்கலாம். அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டான். ஏன்னா அதுதான் அவனுடைய பிஸ்னஸையே உந்தி கொடுக்குது. இந்த அனாலிட்டிக்ஸ்லேருந்து தான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அவன் காசு பார்க்குறான். இந்த அனாலிட்டிக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்கான். எத்தனை பேர் இங்கே வெப்சைட் வச்சுருக்கீங்க சார்? உங்கள் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பேர் வெப்சைட் வச்சுருக்கீங்க? அந்த வெப்சைட் வச்சுருக்கிறவங்கள எத்தனை பேர் அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க ரெகுலராக? 2 people in the room of what 100 people? 2 பேர் தான். அந்த 100 கோடியை நம்ம எட்டணும்னு கேட்டிங்கன்னா டெய்லி அனாலிட்டிக்ஸ் பார்க்கணும். அந்த அனாலிட்டிக்ஸில் என்ன தெரியுன்ற ஒவ்வொரு இடத்துலையும் அனாலிட்டிக்ஸ் பார்க்கணும். இன்றைக்கி அனாலிட்டிக்ஸ்க்கு நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு. AHREFன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, AHREFன்னு. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் தப்பு கிடையாது. அந்த AHREFல போனீங்கன்னா ஒரு பிஸ்னஸுடைய க்ரோத்துக்கு, அதாவது டிஜிட்டல் க்ரோத்துக்கான நிறைய விஷயங்களை அவன் அனலைஸ் பண்ணி சொல்லிடுறான், முக்கியமாக SEOக்கு. பட் ஸ்டில் கம் டவுன், கோ பேக். சரி, ஓகே, ஜஸ்ட் ஸ்டே. எந்தெந்த கண்ட்ரியில் இருந்தெல்லாம் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, ஆர்கானிக்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, பெய்டிலிருந்து எத்தனை வந்திருக்காங்க, என்னென்ன கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணி வந்தாங்க, எத்தனை நேரம் என் வெப்சைட்டில் இருந்தாங்க, எந்த பேஜிலிருந்து எந்த பேஜுக்கு போனாங்க, இந்த எல்லா டேட்டாவையும் அனாலிட்டிக்ஸில் கொடுத்துறோம். இந்த மாதிரி ஒரு 3-4 டூல் இருந்தால் உங்களுக்கு போதும். ஜாஸ்தி டூல் வேண்டாம், 3-4 டூல் இருந்தால் போதும். இப்போ நான் முக்கியமான விஷயத்தை சொல்லி இதை முடிக்கிறேன். திருப்பியும் இந்த ஸ்லைடுக்கு வந்துடுறேன். இந்த ஸ்லைடில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 கோடி. அது நான் 10 கோடின்னு எடுத்துக்குவோம். நான் 100 கோடி ரூபா உங்களுக்கு தரேன். எனக்கு 10 கோடி ரூபா மார்க்கெட்டிங் பட்ஜெட் தர முடியும்னா 10 கோடி வேண்டாம், 2 கோடி ரூபா மார்க்கெட்டிங் பட்ஜெட் தர முடியும்னா கொடுப்பீங்களா? 2 crores ஃபார் 100 crores. எவ்வளோ பேர் தயாராக இருக்கீங்க? நான் 100 கோடி ரூபா தரேன், நீங்கள் 2 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு. ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் 100 கோடி வேண்டாமா? ரைட்? ஸோ ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன் சார். வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். எனக்கு வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் பட்ஜெட் பண்ண மாட்டேன். நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே அது நானும் பண்ணுறது தப்பு தான். வெப்சைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு 5 கம்பெனியில் கொட்டேஷன் வாங்குவோம், 5ஐயுமே ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். நேராக அந்த காஸ்ட்டுக்கு போவோம். இவன் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கான், இவன் 50,000 ரூபா கொடுத்துருக்கான், இவன் 25,000 கொடுத்துருக்கான், இவன் 15,000 கொடுத்துருக்கான், 10,000 ரூபா கொடுத்துருக்கான். 10,000 ரூபா கொடுத்தனுக்கு ஃபோன் அடிக்கிறது. ஏப்பா, என் சொந்தக்கார பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கான், அவனை கூப்பிட்டு வெப்சைட் சும்மாவே பண்ணி கொடுப்பான், உனக்கு ஏன் 10,000 ரூபா கொடுக்கணும்னு. ஆமாம், அப்போ யோசிப்பான், இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஏன் ஃபோன் பண்ணு அப்படின்னு. வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப். ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எங்கிட்ட, நான் வந்து ஜென்னரிக்காக சொல்கிறேன், அப்படி எங்கிட்டலாம் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் யாராவது பண்ணணும்னு கேட்டாங்கன்னா 3 லட்ச ரூபா வச்சுருக்கீங்களா சார்? இல்லையா சார், நான் பண்ண மாட்டேன் சார். நான் சொல்கிறது, நான் வந்து பேச ஆரம்பிக்கிறதே 3 லட்ச ரூபாயில் ஆரம்பிப்பேன். அதுக்காக நீங்கள் 3 லட்ச ரூபா பண்ணணும்னு இல்லை, 50,000 ரூபாலையும் பண்ணலாம்,
சீப்பாகவும் பண்ணலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டிங்கில் செய்துவிட்டு தான் நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். இந்த இடத்துல நான் வந்து 2 கோடி ரூபா, 2 கோடின்னு வேண்டாம் சார், 2 லட்ச ரூபா மார்க்கெட்டிங் பட்ஜெட் வச்சுருக்கேன், ஃபேஸ்புக்கில் கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணேன். நீங்கள் அந்த பையன்கிட்ட கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. தம்பி, எத்தனை பேர் இந்த போஸ்டரை பார்த்தாங்க சொல்லு. சரி, எத்தனை பேர் லீடு அமிச்சாங்க சார்? 100 பேர் பார்த்துருக்காங்க சார், 10 பேர் லீடாக அமிச்சிருக்காங்க சார், 10% வந்திருக்காங்களா? ரைட், சந்தோஷம். 500 பேர் பார்த்துருக்காங்க சார், 10 பேர் வந்திருக்காங்க சார். ஏன் தம்பி? இவ்வளோதான் சார் நீங்கள் பண்ண வேண்டியது. யூ ஆஸ்க் இன்டெலிஜென்ட் கொஷின்ஸ், தே வில் ஃபிக்ஸ் தெம்செல்வ்ஸ். நீங்கள் சரியான கேள்வியை கேட்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, டிஜிட்டலில் இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா சரியான கேள்விகளை கேட்க தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்தது, எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க, எத்தனை பேர் உள்ளே வந்தாங்க? இவ்வளோ பேர் வந்தாங்களா, சரி பரவாயில்ல. இத்தனை பேர் வந்தால் இத்தனை பேர் வாங்கினா, ஸோ இந்த பையனுக்கு நான் 2 லட்ச ரூபா கொடுக்குறேன், எனக்கு 25 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வியாபாரம் நடக்குது, பரவாயில்லையே, 10% பரவாயில்ல, நான் மார்க்கெட்டிங் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். முடிஞ்சதா சார்? இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும். ஒரு சேனலுக்கும் நான் சொன்ன ஒரு பிளாட்ஃபார்முக்கும் என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அதை எப்படி அளக்கணுன்றத இந்த அளவில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஐசிபியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, மெசேஜிங்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போய் எப்படி ஹேஷ்டேக் போடுறது, எப்படி அந்த அல்காரிதம் ஒர்க் பண்ணுது, எப்படி அந்த அல்காரிதம் நான் ட்ராக் பண்ணலான்ற அளவுக்குலாம் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயமே இல்லை. இவ்வளோ தான் நான் கொஞ்ச நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த டாப் லேயர் விஷயங்களை எடுத்து நீங்கள் கரெக்டாக நாளையிலிருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேஷனில் சொல்கிறேன், நான் நிறைய டூல்ஸ் பேசியிருக்கலாம், பட் என்னால் பேச முடியல. கேக் எக்ஸாம்பிள் வச்சு நான் ஒரு ஒர்க் ஃப்ளோ சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் டிஜிட்டலாக பதில் தேடுங்க, உங்கள் பிஸ்னஸை டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். அதில் முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நான் மார்க்கெட்டிங்கை பற்றி நிறைய பேசியிருக்கேன் இன்றைக்கி. ஆனால் நீங்கள் ஃபைனான்ஸ்லையும் நீங்கள் இந்த டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பணம் கூகுள் பேயில் வந்துருச்சு, கூகுள் பேயில் வந்த உடனே ரெசிப்ட் நீ அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ பட்டனையும் அனுப்பிச்சிடலாம், ரிவ்யூ பண்ணிடுன்னு. என்டையர் ஆட்டோமேஷன் இங்கே தான் இருக்குது. என்டையர் ஒரு பிஸ்னஸை நீங்கள் தான் டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. நான் கொஸ்டின்ஸுக்கு நிறைய எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நமக்கு டைம் ஆகிடுச்சு. செஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா சார்? இன்னொரு 10 நிமிஷம் போகலாமா? இல்லை வேண்டாம், முடிச்சிடலாம். ரைட். இப்போ வந்து முக்கியமான ஒரு அட்வைசர் இருக்கார். இவர் வந்து நமக்கெல்லாம் அப்துல் கலாம் தான் இன்ஸ்பிரேஷன். ஆனால் அப்துல் கலாமுக்கெல்லாம் முன்னாடி ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அட்வைசர் இருந்தார். ஒரு யார் தெரியுங்களா உங்களுக்கு? கோ. இந்த உலகத்தில் பிறந்த மிகப்பெரிய மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் க்ரோத், சேல்ஸ் அட்வைசர் வந்து இவர் தான். இவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். அசோசியேஷனில் இருக்கக்கூடிய எல்லா பிரசிடென்ட்ஸுக்கும் நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நிறைய செஷன்ஸ் நடத்துகிறீங்க, அந்த அளவுக்கு அந்த செஷன்ஸ் போய் அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. இம்ப்ளிமெண்டேஷன் செஷன்ஸ் நிறைய நடத்துங்க. டு நாட் கிவ் சூப்பர்ஃபிஷியல் எஜுகேஷன், விச் மீன்ஸ் அந்த இப்படி ஹேஷ்டாக் பண்ணணும், அப்படி ஹேஷ்டாக் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்ற எஜுகேஷன் கொடுக்க வேண்டாம். இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி எஜுகேட் பண்ணணும். இந்த ஃபுல் செஷனில் எடுத்துகிட்டு போய் நான் 90% மாறன்னு சொன்னதை பண்ணணும்னு நினைக்காதீங்க. 2%. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மதுரையில் தான் ஒரு ஃபார்மசி நண்பர், நான் பேர் தெரியாமல் சொல்லிடக்கூடாதுன்றதுனால சொல்லாமல் இருக்கேன். அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்தீங்கல்ல, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களே, ரிவ்யூஸை ஜாஸ்தி பண்ணுங்கன்னு. நான் ரிவ்யூவை ஜாஸ்தி பண்ணிட்டேன். எனக்கு வந்து 100 200 இருந்தது, 700 பண்ணேன், அப்புறம் அது 2000 பண்ணிட்டேன். இன்றைக்கி 2000 பண்ணதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து வர்ற கால்ஸே மாறிடுச்சு. எனக்கு சந்தேகப்பட்டு கால்ஸே வர்றதில்லை, எனக்கு நிறைய ட்ரஸ்ட் பண்ணி கால்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாரு. ஃபார்மசியாக ஏதோ ஒரு பிஸ்னஸ். ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய 100 கோடி 5 பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் போக வேண்டாம். ஃபேஸ்புக்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மில் அவருக்கு 100 கோடி வரலாம், இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு 100 கோடி வரலாம். அந்த 100 கோடியை நான் இன்னொரு ஆண்டர்பிரினரை பார்த்தேன், இந்தியா மார்ட்ன்ற ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் அவர் உண்மையாகவே 100 கோடியை ரீச் பண்ணார். ஃபோக்கஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நான் இப்போ முடிக்கணும் இந்த செஷன்னு சொன்னீங்கன்னா, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 100 crores இஸ் அ வெரி வெரி அச்சீவபிள் டார்கெட். தேங்க்யூ வெரி மச். கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? 1-2 கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். 1-2 கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். மை ஆப்ரேட்டர் கால் வருதா இல்லையா, காலை ரெக்கார்ட் பண்ணி அது வச்சுக்கும்.
நாங்கள் 7 மணிக்கு அந்த டேட்டாவை பார்த்தா 7 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 கால் வந்து மிஸ்டு காலாக கிடக்கு. இதை அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னு கேட்டிங்கன்னா, இந்த டைல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது, கால் பண்ணுறது 7 மணிக்கு மேலே தான் நிறைய கால்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து அமைதியாக உட்காந்து ஆஃபீஸ் டைமில் பண்ண முடியுது இல்லையா, பர்சனல் கால் ஒய்ஃபு கிட்ட கேட்டுட்டு அந்த டைல் கலரை காட்டிட்டு கால் பண்ணுறாங்க. 7 மணிக்கு இவங்க ஆஃபீஸ் இல்லை, எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, 2 ஷிஃப்ட் ரன் பண்ணுங்க, 11 மணி வரைக்கும் உங்கள் கால் சென்டர் ஓப்பனாக இருக்கட்டும்னு. அவங்க என்ன கேட்டார் என்கிட்ட, சார் எப்படி சார் நிறைய லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க. அவர் இன்னொரு ப்ராப்ளம் கொண்டு வந்தார். இதுதான் டிஜிட்டலாக நீங்கள் திங்க் பண்ணணும், உங்கள் ப்ராப்ளமை டிஜிட்டலாக அட்ரஸ் பண்ணணும்னு. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எப்படி சார் கொடுக்க முடியும் அப்படின்னாரு. மை ஆப்ரேட்டர் டூலை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் போட்டு, மானிட்டரிங் டூல்ஸ் எல்லாம் போட்டு வீட்டில் கம்ப்யூட்டர் கொடுத்து உட்கார வச்சோம். கால்ஸ் எடுத்தாங்க. த கஸ்டமர்ஸ் ஆர் வெரி வெரி ஹாப்பி தட் நைட் 11 o'clock தே குட் டிஸ்கஸ் த டைல் ரெக்வயர்மெண்ட். இந்த டைம் அனாலிசிஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேட்டா கிடைக்கும் சார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிறைய முடிவுகள் எடுப்போம். நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிறைய முடிவுகள் எடுக்க மாட்டோம். கரெக்டாக உங்கள் பிஸ்னஸ் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸானு உங்களுக்கு தெரியணும். சொல்லுங்க. வெப்சைட்டில் அனாலிட்டிக்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் அனாலிட்டிக்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் அனாலிட்டிக்ஸ் இருக்குது, ஸ்னாப்சாட் எல்லாருமே அனாலிட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாத்துடைய அனாலிட்டிக்ஸும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்ன கதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்ம ப்ராடக்டை வாங்கினா அவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணி அவங்க எமோஷனலாக எப்படி கனெக்ட் பண்ணுறது? என்ன ப்ராடக்ட் விற்கிறீங்க? உங்கள் கஸ்டமர் யார்? சிக்கி கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் விற்கிறீங்க. முதல்ல கம்யூனிகேஷனில் முக்கியம் என்னென்னா, காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்னா நான் ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். நான் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் வந்து என்னை ட்ரைனிங் கொடுக்க சொன்னாங்க, சேல்ஸ் பர்சனுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொன்னாங்க. எல்லாம் அந்த பையனெல்லாம் நான் எடுத்துட்டேன், வேலைக்கு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நாள் ட்ரைனிங், தம்பி உனக்கு பெருசாக ட்ரைனிங் கொடுக்க போகிறதில்ல, அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராடக்ட், அவுட் சோர்சிங் அமெரிக்காவிலேருந்து ப்ராஜெக்ட் எடுக்கணும். தம்பி நீ கடலை பருப்பி விற்க வந்திருக்க, சாரி தேங்காய் பருப்பி விற்க வந்திருக்க. அவன் இன்னுமே சொல்லுவான், சார் என்ன தேங்காய் பருப்பி விற்கிறவன்னு சொல்லிட்டீங்க சார். கடைசியில் உண்மையாக சொன்னேன், டு நாட் காம்ப்ளிகேட்டட். எப்பவுமே மெசேஜிங்கில் நம்பர் 1 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடலை மிட்டாய் விற்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கீப் த கம்யூனிகேஷன் வெரி வெரி சிம்பிள். ரைட். ஒரு 2 நிமிஷம் யோசிங்க, சரிங்களா? அண்ணனை பாருங்க, அவர் ஒரு பையர். அவரை பார்த்துக்கிட்டு அண்ணா கொஞ்சம் நிற்க முடியுங்களா, அவருக்கு ஐ கான்டாக்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் கஸ்டமர்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அவர் கண்ணை பார்த்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி 30 செகண்ட்ஸில் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சரி, நாங்கள் உற்பத்தி பண்ணுற அந்த சிக்கி வந்து தரமான ஒரு வெள்ளத்தில் செய்யப்படுது. குழந்தைங்களுக்கும் யாருக்கும் சாப்பிட்டோம்னா எந்தவித ஹெல்த்துக்கு வந்து ஹார்ம் இருக்காது. இதுதான் கான்செப்டு. ரைட். இது எலாபரேட்டாக எனக்கு இப்போதைக்கு சொல்ல தெரியல. பரவாயில்ல, ரொம்ப உட்காருங்க சார். தேங்க்யூ. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சார், நல்லா தெரிஞ்சுக்குங்க. எவ்ரிதிங் கம்ஸ் பை ப்ராக்டிஸ், சரிங்களா? எவ்ரிதிங் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். நான் என்ன சொன்னேன், ஐசிபி சொன்னேன். கடலை மிட்டாய் யாரெல்லாம் சாப்பிட்றாங்க, ஏன் சாப்பிட்றாங்க? ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும், பெரிய ஆளுங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்போதைக்கு குழந்தைகள் வந்து இப்போ விரும்பி சாப்பிட்றாங்க. சரி, கடலை மிட்டாய் மேலே நீங்கள் டோரா புஜியோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வாங்கி சாப்பிடுவாங்க. கடலை மிட்டாய் வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, தே ஆர் நாட் பேக்கேஜிங் இட் ஃபார் யங் கிட்ஸ். சரிங்களா? அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணல, அந்த யூசர் சொல்ல. இப்போ இதையே நான் சொல்கிறேன், என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலை மிட்டாய் நான் ஒரு ஐசிபி சூஸ் பண்ணிடுவேன். முதல்ல என் மைண்டில் என்ன வரும்னு சொல்லிங்க. இப்போ நான் பண்ணுறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறோம். ஒரு ஐசிபி சூஸ் பண்ணிடுறோம், சரிங்களா? அந்த ஐசிபி சூஸ் பண்ணிவிட்டு, ஓகே சார் உங்கள் பேர்? மோகன்ராஜ். வணக்கங்க, என் பேர் மோகன்ராஜ். கடந்த 30 வருஷமாக நான் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தயாரிக்கிறேன், கடலை மிட்டாய். கடலை மிட்டாய்ன்றது ரொம்ப சாதாரணமான 50 பைசா ₹1 விஷயம். ஆனால் உங்கள் உடம்புல அது என்னெல்லாம் வேலைகள் செய்து தெரியுங்களா? உங்களுக்கு ஈஸியான ப்ரோட்டீன் சோர்ஸ் கடலை மிட்டாய். வெள்ளத்தில் வர்ற சர்க்கரை உங்களுடைய ரிஃபைன்ட் சுகரை விட மிக மிக நல்ல சர்க்கரை. இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாயில் கடலை மிட்டாய் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வெரி குட் ப்ரோட்டீன் சோர்ஸ். உங்களுக்கு ப்ரோட்டீன், நல்ல ப்ரோட்டீன் வேணும்னு கேட்டிங்கன்னா கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. இவ்வளோதான் மெசேஜ். இந்த
சார் நான் தப்பா சொல்லியிருக்கலாம், ஏன்னா எனக்கு கடலை விட்டாலே புரோட்டீன் இருக்கான்னு. பிஸ்ஸாவை விட சக்தி அப்படியா? விட்டமின் அதிகம் உள்ளது, விலை கரெக்ட். குறைவானது. இவ்வளவுதான் சார். நீங்க மெசேஜிங்ல ஒண்ணே ஒண்ணுதான், நீங்கள் யாருக்காக சொல்கிறீர்கள், என்ன சொல்ற வர்றீங்களா மைண்ட்ல. சார் நீங்க தான் கடல் மிட்டாய் ஸ்பெஷலிஸ்ட், நான் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ப்ராக்டிஸ். ஒண்ணுமே பண்ணாதீங்க சார். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கதவை சாத்திருங்க, கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஒரு 10 minutes 15 minutes ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல நீங்க சீரியஸா சொல்றேன், இன்னையிலிருந்து நெக்ஸ்ட் 1 yearக்கு 365 நாள் டெய்லி ஒரு கான்டென்ட் 30 செகண்ட் போடும்போது உங்க பிசினஸ் க்ரோ ஆயிடும். தேங்க்யூ சார். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், என்னுடைய ஐசிபி என்ன, யாரெல்லாம் கடல் மிட்டாய் சாப்பிடணும் அப்படின்ற மெசேஜை எடுத்து அதை நீங்க கரெக்டா அவங்களுக்கு அந்த ஹுக்குன்னு சொல்லுவோம். ஹுக்குன்னா என்ன? கொக்கி போடுறது. முதல்ல வந்து நீங்க கொக்கி போட்டுறணும். சுகர் இருக்கிறவங்க சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க அழகா சர்க்கரை சாப்பிடலாம், அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இதான் ஹுக்கு. அந்த ஹுக்கை சொல்லிட்டு நீங்க சுகர் இருக்கிறவங்க பூரா உட்காந்து கேட்பாங்க. இதுல என்னன்னா, இந்த டாக்டர்ஸ்க்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, உப்பு போட்டு பல்லு விளக்குனா பல்லு கிளீனா இருக்குன்னு சொல்லி உப்பு போட்டு 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 விளக்கி பல்லெல்லாம் தேஞ்சு போய் கூச்சத்தோட ஒரு பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டு டென்டிஸ்ட் கிட்ட வந்தாங்களாம், டே உங்க இன்டர்நெட் பண்ற தொல்லை எங்களால் தாங்க முடியலடா. ஸோ அந்த மாதிரி இந்த ஹுக் வேணும் உங்களுக்கு, அந்த கரெக்டான ஓப்பனிங் லைனை கொடுத்துட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். தேங்க்யூ சார். உட்காருங்க. நீங்க அதுல உட்கார வைக்கணும் சார். முதல் 3 செகண்ட்ல உட்கார வச்சீங்கன்னா அடுத்த 10 செகண்ட் பார்ப்பாங்க, அடுத்த 10 செகண்ட்ல உட்கார வச்சீங்கன்னா அடுத்த 10 செகண்ட் பார்ப்பாங்க, அடுத்த 30 செகண்ட் உட்கார வச்சுட்டீங்கன்னா அந்த அல்காரிதம் இருக்கு பாத்தீங்களா, அது அவனே அடுத்த தடவை உங்க கண்டென்ட் யாரெல்லாம் 30 செகண்ட் எந்த பேஜ் 30 செகண்ட் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த பேஜ் அடுத்தது வந்துருதா உங்களுக்கு. இப்படிதான் நீங்க இந்த கேம்ல ஜெயிக்க போறீங்க. இதோட நிறுத்திக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு.